Okay, good afternoon all. Okay, last class ஒரு ரிப்பீட் போட போறேன். ஸ்லோவாகவே பார்க்கலாம் சரிங்களா? இப்படி ஸ்லோவாகவே எடுக்கிறேன். நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறோன்னு எடுத்துக்கோங்க சரிங்களா? ஓகே. போடலாம் புதுசாகவே போடலாம். பாருங்கள் ஸ்டெப்ஸ் பார்த்துக்கிடுங்க. நான் ஸ்லோவாகவே போகிறேன். இன் பிட்வீன் நான் ஃபாஸ்ட்டாக போனால் நீங்கள் அப்போவே எனக்கு ஸ்டாப் பண்ணிடுங்க சரியா? ஓகே. ஸோ நார்மலாகவே வந்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போட்டு ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நான் டெலீட் பண்ணிடலாம். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்டுக்கு உள்ளே போயிட்டு உள்ளார போயிட்டு நம்ம ஆப் கிரியேட் பண்ணோம். அந்த ஆப் கிரியேட் பண்ணுறத வந்து அதாவது ப்ராஜெக்டுக்குள்ளார ஆப்பை வந்துட்டு நீங்கள் டெர்மினல்லையும் கிரியேட் பண்ணலாம், இங்கேயும் கிரியேட் பண்ணலாம். உங்களுக்கு இங்கே வசதினா இங்கே கிரியேட் பண்ணுங்கள், டெர்மினல் வசதினா டெர்மினலில் கிரியேட் பண்ணுங்க சரியா? நான் இப்போ இங்கேயே கிரியேட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே போகணும். எந்த ஃபோல்டருக்குள்ளே? இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளே போகணும். அதுக்கு நார்மலாக நம்ம சிடி சேஞ்ச் டைரக்டரி ஷாப்னு கொடுத்தா போதும், அதுக்குள்ளார போயிடும் சரியா? சிடி ஷாப் கொடுத்தா அந்த ஃபோல்டருக்குள்ளே போயிடுச்சு. இப்போ நம்ம ஆப் கிரியேட் பண்ணிடலாம். ஆப் கிரியேட் பண்ணுறதுக்கான கமாண்ட் வந்து பைத்தன் manage.py start app name சரியா? பைத்தன் manage.py start app name. ஆப் நேம் வந்து சும்மா சேல்ஸ்னு கொடுக்குறேன், ஷாப்பிங்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியாச்சு. ப்ராஜெக்டுக்குள்ளே இருக்கிற ஆப்பும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷாப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். பிஎஸ் கோடில் போயிட்டு ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸில் ஷாப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கங்க. ஷாப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆப்பும் காமிக்கும், ப்ராஜெக்டும் காமிக்கும். இந்த ஷாப்பிங்ன்றது ஆப்பு, ஷாப் வந்து ப்ராஜெக்ட்டு, இந்த மாதிரி ஃபோல்டர்ஸ் இருக்கு. இது உள்ளார தான் நான் எல்லாமே எழுத போகிறோம். ஸோ என்ன எழுத போகிறோம், எதுக்காக எழுத போகிறோம்னு சொல்லிடுறேன். அதாவது பேசிக்காக ஒரு கான்செப்ட் தான் ஓகேங்களா? என்னன்னா எதையாவது நீங்கள் ஸ்க்ரீனில் லேஅவுட்டை காமிக்கணும்னா, லேஅவுட் மீன்ஸ் தட் HTML ஃபைலை காமிக்கணும் அப்படின்னும் போது அந்த பேஜை வந்து யார் வந்து அந்த பேஜை ஜென்ரேட் பண்ணி அனுப்புவாங்க அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் தான் ஜென்ரேட் பண்ணி அனுப்ப போகுது. அந்த ஃபங்க்ஷன்ஸ் எங்கே எழுத போகிறோம் அப்படின்னா கண்ட்ரோலரில் தான் எழுத போகிறோம். பைத்தனை பொறுத்த வரைக்கும், இந்த ஜாங்கோவை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலர் வந்து views.py. அந்த views.py-க்குள்ளே தான் எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்தையும் எழுத போகிறோம். ஸோ views.py-க்கு போயிடுவோம். அந்த views.py-க்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் எழுதணும். அந்த ஃபங்க்ஷனில் தான் என்னோட பேஜுக்கான கண்டென்ட்டு வரப்போகுது. நேற்று நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் ஷாப்பிங் மாதிரி போட்டோம் இல்லையா, அதை போட்டு காமிக்கிறோம் ஒரு வாட்டி.
பார்த்துக்கிடும். ஸோ இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து டெஃப் ஃபங்க்ஷன் நேம் சும்மா ஹோம்னு கொடுக்குறேன். அதை ஒரு பேராமீட்டர் ரிசீவ் பண்ணோம். அது என்ன நேம்ல வேணால் ரிசீவ் பண்ணி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை நம்ம அந்த ஃபங்க்ஷனில் தான் ஒரு ரெஸ்பான்ஸ் ஜென்ரேட் பண்ண போகிறோம். அந்த ரெஸ்பான்ஸ் வந்து யார் வச்சு ஜென்ரேட் பண்ணுறோம்னா ரெண்டர்ன்ற ஃபங்க்ஷன் தான் அந்த ரெஸ்பான்ஸை ஜென்ரேட் பண்ண போகுது. அந்த ரெண்டர்ன்ற ஃபங்க்ஷன் ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணும். ஓகேங்களா? அதை தான் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ ரிட்டர்னில் போயிட்டு நம்ம நார்மலாகவே ரெண்டர் ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ரெண்டர் ஃபங்க்ஷனோட ரிட்டர்ன் டைப்பை வந்து ஒரு HTTP ரெஸ்பான்ஸ் தான். சரியா? அந்த HTTP ரெஸ்பான்ஸ் தான் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். அதில் ரெண்டருக்குள்ளார ஃபர்ஸ்ட் பேராமீட்டர் ரெக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட், ரெண்டாவது பேராமீட்டர் டெம்ப்ளேட் நேம். இன்னும் நான் டெம்ப்ளேட் நேம் கிரியேட் பண்ணல, அப்போ டெம்ப்ளேட்டை ஒன்று கிரியேட் பண்ணணும். டெம்ப்ளேட்னா என்ன அப்படின்னா அதாவது வெப் லேஅவுட். அந்த வெப் லேஅவுட் தான் ஒரு HTML ஃபைல். அந்த HTML ஃபைல் தான் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே காமிக்கிறோம். ஸோ இதில் போயிட்டு அந்த HTML ஃபைலை கிரியேட் பண்ணணும். ஒரு HTML ஃபைலை எங்கே கிரியேட் பண்ணுறது? ஓகே, ஒரு HTML ஃபைலை எங்கே கிரியேட் பண்ணுறது அப்படின்னா ஆப் ஃபோல்டருக்குள்ளே கிரியேட் பண்ணணும். சரியா? ஒரு HTML ஃபைலை ஆப் ஃபோல்டருக்குள்ளே தான் கிரியேட் பண்ண போகிறோம். அப்போ ஆப் ஃபோல்டர் எங்கே இருக்குதுன்னா இதான் ஷாப்பிங் தான் ஆப் ஃபோல்டர். அந்த ஆப் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஆப் ஃபோல்டரில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபோல்டருக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட HTML ஃபைல்ஸ் தான் போட போகிறோம். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், அந்த ஃபோல்டருக்குள்ளே ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறோம். அந்த ஃபோல்டர் பேஜஸ்ன்னு வச்சு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நான் என்ன பண்ண போகிறோம், ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நியூ ஃபைல் போயிட்டு அதில் போயிட்டு என்ன நேமில் வேணால் ஒரு HTML ஃபைலை கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் டாட் HTML கொடுத்துருங்க. அப்போ ஃபர்ஸ்ட் டாட் HTML வந்துடுச்சு. இது எதுக்குள்ளே இருக்குது, ஆப் ஃபோல்டரில் பேஜஸ்க்குள்ளே ஃபர்ஸ்ட் டாட் HTML. அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளமேட்டரி போட்டு என்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு நார்மலாகவே ஒரு பேசிக் வெப் லேஅவுட் வந்துடும் இல்லையா? சரி, இதில் நமக்கு என்ன வேணுமோ அதை மாற்றிக்கலாம். சரி, இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேலே ஒரு சும்மா ஒரு ஷாப்பிங் சும்மா போகணுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஓகே, அந்த HTML ஃபைல்குள்ளே போயிட்டு H1 டேக் போட்டு அந்த H1 டேக்குள்ளே போய் என்ன பண்ணுறேன்னா சும்மா ஆன்லைன் ஷாப்பிங் சும்மா எடிட்டிங் மட்டும் போட்டு, சரியா? ஆன்லைன் ஷாப்பிங் எடிட்டிங் மட்டும் போட்டு ஓகே, இவ்வளோதான் இது. இப்போ இந்த HTML ஃபைலை தான் ரெண்டர் பண்ண போகிறோம். அது எது வழியாக ரெண்டர் பண்ணுவோம், views.py தான் பண்ண போகுது. views.py போய் இங்கே என்ன பண்ண போகிறோம், அந்த ஃபைல் நேம் என்ன கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் டாட் HTML இங்கே கொடுத்தோம். ஒரு ஒரு நல்லா புரிஞ்சுங்க, ஒரு HTML ரெஸ்பான்ஸை வந்து ரெண்டர் ஃபங்க்ஷன் தான் ஜென்ரேட் பண்ணுது. அந்த ரெண்டர் ஃபங்க்ஷன் ஜென்ரேட் பண்ணுற ஃபைலை வந்து யாருன்னா ஃபர்ஸ்ட் டாட் HTML. ஓகே, இப்போ ஃபங்க்ஷன் ரெடியாக இருக்குது. இந்த ஃபங்க்ஷனை யார் கால் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்ன ரெக்வெஸ்ட் வந்தாலும் ஒரு URL வழியாக தான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண முடியும். ஸோ அந்த URLக்கு இந்த ஃபங்க்ஷனை லிங்க் பண்ணணும். அந்த URLக்கு இந்த ஃபங்க்ஷனை லிங்க் பண்ணணும். எப்படி லிங்க் பண்ணுறது அப்படின்னா அந்த URLs எந்தெந்த URLக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்றது நம்ம என்ன பண்ணுவோம்னா urls.pyன்னு ஒரு ஃபோல்டர் ஃபைல் இருக்கும். அந்த பைத்தன் ஃபைலில் தான் நம்ம போடணும். அது எந்த ஃபோல்டரில் இருக்குது அப்படின்னா அது ப்ராஜெக்ட் ஃபோல்டரில் இருக்குது, ஆப் ஃபோல்டருக்கு வெளியே. அதில் போனீங்கன்னா urls.pyன்னு இருக்கும். அந்த urls.pyயில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட பாத்துக்கு அந்த வியூஸில் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ண போகிறோம். கவனிச்சிங்கன்னா தெரியும், வியூஸ் வந்து இந்த ஃபோல்டரில் இல்லை, அது வேற ஃபோல்டர் இருக்குது, ஆப் ஃபோல்டர் இருக்குது. ஸோ தட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணுறோம். எப்படி இம்போர்ட் பண்ண போகிறோம்னா ஃப்ரம் அந்த ஃபோல்டர் நேம் என்ன, ஆப்பா என்ன கொடுத்தேன், ஷாப்பிங் கொடுத்தேன். ஃப்ரம் ஷாப்பிங் இம்போர்ட் வியூஸ் அப்படின்னு கொடுத்தா போதும். அப்போ என்ன ஆகும்னா இந்த views.py லோட் ஆகிடும். எங்கேருந்து, ஷாப்பிங் ஃபோல்டர்ல இருந்து. இப்போ அதுக்குள்ளே இருக்க ஃபங்க்ஷன் தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா URL பேட்டர்ன்ஸில் மல்டிபிள் URLஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா பாத் உள்ளார போயிட்டு நம்ம என்ன பாத்துக்கு வர போகிறோன்றதை முதல்ல கொடுக்கணும். ஓகேங்களா? என்ன பாத்துக்கு வரன்றதை கொடுக்கணும். யாருக்கு கிளாஸ் ஸ்பீடாக இருந்தாலும் அப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க, சேட்டில் போடணும். சரியா? ஓகே, பாத் கொடுக்குறேன். பாத்தில் போயிட்டு சிங்கிள் கோட் போட்டுட்டு இது வந்து ரூட் ஃபோல்டருக்காக போடுறோம். இந்த ரூட் ஃபோல்டருக்கு யாரை கால் பண்ணுறோம்னா வியூஸ் டாட் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். என்ன ஃபங்க்ஷன் நம்ம எழுதணும்னா ஹோம்னு எழுதணும். அந்த ஹோம் ஃபங்க்ஷனை கால் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல். இது ஃபர்ஸ்ட் பேஜ்க்கான கண்டென்ட். இது ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ அதாவது ஃபங்க்ஷன் எழுதிட்டோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு URL எழுதிட்டோம். பட் டெம்ப்ளேட் வந்து இந்த ஃபோல்டர் தான் இருக்குன்னு நம்ம
அசைன் பண்ணணும். ஏன்னா ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளிகேஷனுக்கு தெரியாது, இந்த ஃபோல்டர் தான் டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்குன்னு அதுக்கு தெரியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா செட்டிங்ஸ்ல போயிட்டு அதை மேப் பண்ணணும். அதாவது எந்த ஃபோல்டரில் நம்மளோட டெம்ப்ளேட் ஃபைல்ஸ் தான் வச்சிருக்கோன்றத செட்டிங்ஸ்ல போய் இண்டிகேட் பண்ணணும். சரியா? அதுக்கு எங்கே போகணும் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஃபோல்டர்லேயே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் டாட் பிஒய்னு ஒன்று இருக்கு. அந்த பைத்தன் ஃபைலில் போனீங்கன்னா நம்ம கீழே போனீங்கன்னா இந்த ஸ்க்ரால் பண்ணி கீழே போங்க. அதில் போனீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா இங்கே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இது ஒரு வேரியபிள் இருக்கும். அதில் வந்து ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ள ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஆப்ஜெக்ட்ல டிஐஆர்எஸ் அப்படின்னு ஒரு கீ இருக்கு. அந்த கீக்கு தான் நம்ம பார்த்து கொடுக்கணும். பார்த்து ஃபிசிக்கலாக கொடுக்காம ரிலேட்டிவாக கொடுக்க போகிறோம். ரிலேட்டிவாக கொடுக்கறதுக்காக தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த பாத்து கரண்ட் பாத்தையும் அந்த பாத்தையும் சேர்த்து மெர்ஜ் பண்ணி கொடுக்கறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓஎஸ் டாட் பாத்துன்னு கொடுக்குறோம் டாட் ஜாயின். நார்மலாகவே 2 பாத்தை ஜாயின் பண்ணுறதுக்கு ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின் கொடுப்போம். அந்த ஓஎஸ் மாடலை இம்போர்ட் பண்ணிக்கணும். மேலே போயிட்டு என்ன பண்ணீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் ஓஎஸ், சரியா? இம்போர்ட் ஓஎஸ் கொடுத்து இந்த இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓஎஸ் டாட் பாத் டாட் ஜாயின்ல யாரை கொடுக்க போகிறோன்னா அந்த பேஸ் டைரக்டரியையோ பேஸ் டைரக்டரிக்குள்ள இருக்கிற ஆப் டைரக்டரியோ ஆப் டைரக்டரிக்குள்ள இருக்கிற பேஜஸ் டைரக்டரி, ஓகேங்களா? அதாவது நம்மளோட ஆப்குள்ள தான் இந்த ஃபோல்டர் இருக்கு, அதை ஃபுல் பார்த்து கொடுத்துருங்க. இது முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது கொடுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது இனிஷியலாக கொடுக்க வேண்டியது ஓகேவா, டெம்ப்ளேட்ஸ் அசைன் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இன்ஸ்டால் ஆப்ஸ்ல போயிட்டு நம்ம ஆப் நேமை ஆட் பண்ணணும். நம்ம ஆப் நேம் என்ன அப்படின்னா ஷாப்பிங்கை ஆட் பண்ணணும். ஷாப்பிங்கே ஆட் பண்ணிடுங்க, சரியா? இதையும் ஆட் பண்ணியாச்சு, ஷாப்பிங்கே ஆட் பண்ணியாச்சு, டெம்ப்ளேட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இது முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா டேட்டாபேஸை கனெக்ட் பண்ண போறதுனால டேட்டாபேஸை மாற்ற போறேன். ஸோ டேட்டாபேஸ்ல போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி டிஃபால்ட்டாக வந்து டேட்டாபேஸ் வந்து என்ன லிங்காக இருக்குன்னா எஸ்கியூஎல் லைட் போட்டுருக்காங்க. எஸ்கியூஎல் லைட்டுக்கு போல நான் என்ன பண்ண போறேன்னா MySQL யூஸ் பண்ண போறேன். அதனால இங்கே MySQL மாற்றிங்க. MySQL மாற்றினீங்கன்னா உங்கள் டேட்டாபேஸ் நேமை மாற்றணும். உங்கள் டேட்டாபேஸ் நேமை மாற்றணும். டேட்டாபேஸ் நேம் வந்து ஷாப்னு வச்சுருக்கேன். அது அங்கே போய் இருக்கான்னு பார்த்துக்கலாம், இல்லை டெலிட் பண்ணி ஒரு புதுசாக சேவ் பண்ணிக்கலாம். சிஎம்டியில் போயிட்டு நான் MySQL ஓப்பன் பண்ணிட்டேன். நியூஸ் ஷாப் இருக்கான்னு பார்த்துறேன். இல்லை, அப்போ டேட்டாபேஸ் இல்லை, பிரச்சனை இல்லை. அப்போ கிரியேட் டேட்டாபேஸ் மட்டும் கொடுத்துருங்க. கிரியேட் டேட்டாபேஸ் ஷாப்னு கொடுத்து சேவ் பண்ணி டேட்டாபேஸ் மட்டும் கிரியேட் பண்ணால் போதும், மற்றெல்லாம் இங்கே எதுவும் பைய வைக்கணும். டேட்டாபேஸ் நேம் கொடுத்துட்டேன். தென் என்ன பண்ணோம், யூசர் நேம். யூசர் நேம் வந்து என்னது அப்படின்னா ரூட். யூசர் நேம் வந்து ரூட். பாஸ்வேர்டு வந்து நான் இந்த இப்போதைக்கு இந்த இதில் வந்து பாஸ்வேர்டு நான் செட் பண்ணி வைக்கல, அதனால எம்டி ஸ்ட்ரிங்காக வச்சு. இப்போ இது டேட்டாபேஸும் செட் பண்ணியாச்சு. இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா என்னோட டேட்டாபேஸு என்ன டைப் ஆஃப் டேட்டாபேஸ்ன்னு சொல்லணும், அதுக்கு டிரைவரை அதை இன்வோக் பண்ணுறதுக்காக சொல்லணும். இப்போ இதை கொடுத்த உடனே மேலே போயிட்டு என்ன பண்ணீங்க PyMySQL இம்போர்ட் PyMySQL அந்த லைப்ரரி இம்போர்ட் பண்ணி முடிச்ச பிறகு உங்களுக்கு அடுத்தது கேட்கும். இப்போ நான் இந்த சேவ் பண்ணால் ஒரு எரர் வரும், வேணா காமிக்கிறேன். சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் சர்வர் கொடுத்தா ஒரு எரர் வரும். என்ன எரர் வரும்னா PyMySQL வந்து நீங்கள் MySQL DB கன்வெர்ட் பண்ணுங்க சொல்லுவோம். அதுக்காக தான் நான் MySQL DB install as DB MySQL DB ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா இப்போ இந்த இடத்துல இதெல்லாம் முடிஞ்சிச்சு. வேணும்னா செட்டிங்ஸ் ஃபோல்டர் தான் கொடுக்கணும். ஸ்டாட்டிக் ஃபோல்டர் மட்டும் ஆட் பண்ண போகிறேன். ஸ்டாட்டிக் ஃபோல்டர் ஆட் பண்ணுறது என்ன பண்ணுறேன் அப்படின்னா அடுத்தது அதாவது டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்ணிட்டோம், டெம்ப்ளேட்டை கான்ஃபிகர் பண்ணிட்டோம். இப்போ ஸ்டாட்டிக் ஃபோல்டரை கான்ஃபிகர் பண்ணுறோம். ஸ்டாட்டிக் ஃபோல்டரை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு எங்கே போகிறேன் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபோல்டரை கான்ஃபிகர் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நம்ம எங்கே போகலான்னா நம்மளோட டாக்குமெண்ட்ஸில் நம்மளோட ஷாப் ஃபோல்டரில் ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதில் ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிப்பேன். அதில் போய் ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் CSS ஃபைல் வச்சுருப்பேன். அதுக்கு தனியாக CSSன்னு ஒரு ஃபோல்டர் போட்டும் போட்டுக்கலாம், இல்லை ரூட்டில் போட்டும் போடலாம். நான் தனியாக ஃபோல்டர் போடுறேன் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, PyMySQL ரிப்பீட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது என்னதுன்னு சொல்லி வந்துடுங்க. அதாவது இது வந்து MySQL வந்துட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணுறீங்க. நம்ம அப்ளிகேஷனில் என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா MySQL யூஸ் பண்ண போகிறோம். இந்த MySQL வந்து டிரைவர் வந்து சொல்கிறோம், இன்ஜின் சொல்லிடுறோம். அடுத்தது வந்து என்ன டேட்டாபேஸ் யூஸ் பண்ண போகிறோம், என்ன யூசர் நேம், என்ன பாஸ்வேர்டு, இது ஓகே. இது வந்து PyMySQL தான் நான் இம்போர்ட் பண்ணுறேன். மேலே வந்து PyMySQL இம்போர்ட் பண்ணிடுச்சு. ஆக்சுவலாக இந்த PyMySQL இம்போர்ட் பண்ணி இதை இம்போர்ட் பண்ணலைன்னா என்ன சொல்லுதுன்னு பாருங்க. அது சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஐடியா தெரியும். நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் சர்வர் கொடுத்தேன். கொடுத்தா ஒரு எரர் வரும். அந்த எரர் என்ன சொல்லுவோம் அப்படின்னா எரர் லோடிங் MySQL DBன்னு கொடுக்கும். அதாவது MySQL கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னு சொல்லுது. அதாவது நீங்கள் வச்சிருக்கிறது PyMySQL, அதை வந்து MySQL DBயாக மாற்றணும். அந்த மாற்றத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா இதை PyMySQL install as MySQL DBன்னு மாற்றி
இப்போ நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா அந்த எரர் போயிடுச்சு. கரெக்டா? ஓகே. சரி. இப்போ இந்த செட்டிங்ஸ் முடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த ஃபோல்டரும் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே சிஎஸ்எஸ்க்கு ஒரு ஃபோல்டரும் கிரியேட் பண்ணி போறேன். அதில் போய் நியூ கொடுத்து ஃபோல்டர் கொடுத்து சிஎஸ்எஸ்ன்னு கொடுத்தாச்சு. இந்த சிஎஸ்எஸ்ல தான் ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஓகே. ஓகே. இப்போ கவனிச்சிங்கன்னா தெரியாது அந்த சிஎஸ்எஸ் ஃபோல்டர் எதுக்குள்ள இருக்குன்றது பார்த்துக்கோங்க. அதாவது டவுன்லோட்ஸ்ல டாக்குமெண்ட்ஸ்ல ஷாப்னு இருக்கும். ஷாப்புக்குள்ளர ஸ்டாட்டிக் இருக்கும். ஸ்டாட்டிக்குள்ளர சிஎஸ்எஸ் இருக்கும். ஸ்டாட்டிக்குள்ளர சிஎஸ்எஸ். சரியா? இப்போ இந்த ஃபோல்டர் தான் நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். எப்படி ஆக்சஸ் பண்ண போறோம்ன்றது பார்ப்போம். சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா செட்டிங்ஸ் டாட் பிஒய் போயிடும். செட்டிங்ஸ் டாட் பிஒய்ல போயிட்டு ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். எப்படி ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னா கடைசியா போயிருங்க. கடைசியா இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் அண்டர்ஸ்கோர் டிஏஆர் எஸ் கொடுத்துட்டு அதில் வந்து நீங்கள் ஒரு டப்டோ லிஸ்ட்டோ கொடுத்துடலாம். இப்போ நான் லிஸ்ட்டாக கொடுக்குறேன். மல்டிபிள் ஸ்டாட்டிக் ஃபோல்டர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கறதுக்கு தான் அந்த லிஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ஸ்டாட்டிக் ஃபோல்டர் எங்கே இருக்குது அப்படின்னா OS ஸ்டார்ட் பாத் டாட் ஜாயின் ஆஃப் எங்கே இருக்குன்னா பேஸ் டைரக்டரி இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் இருக்குது. பேஸ் டைரக்டரிக்குள்ளே யார் ஆட் பண்ண போகிறோம், அதில் போயிட்டு யார் ஆட் பண்ண போகிறோம்னா ஸ்டாட்டிக்ன்ற ஃபோல்டர் ஆட் பண்ணி இவ்வளோ தான் இது ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் தான் இருக்குது. இதோட இது முடிஞ்சிச்சு. ஓகேவா? அதாவது ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் எந்த லொக்கேஷன் இருக்குன்னு நம்ம சொல்லியாச்சு. மற்றபடி எல்லாமே கான்ஃபிகர் பண்ணணும். அதாவது செட்டிங்ஸ் டாட் பிஒய்ல என்னெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும்னு சொல்லிடுறோம் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கான்ஃபிகர் பண்ணது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கான்ஃபிகர் வந்து டெம்ப்ளேட்ஸ். டெம்ப்ளேட்ஸ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெம்ப்ளேட்ஸ் போடுறது அசைன் பண்ணிக்கு. சரியா? நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டால் ஆப்ஸ் தான் ஆப் பேரை போட்டுடுறோம். அதுக்கப்புறம் MySQL கனெக்ட் பண்ணுறோம். MySQL வந்து டேட்டா பேசிஸ் தான் MySQL செட்டிங்ஸ் பண்ணிடுறோம். MySQL செட்டிங்ஸ் பண்ணிட்டு கடைசியாக என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஸ்டாட்டிக் ஃபோல்டருக்கு தேவையான விஷயத்த கான்ஃபிகர் பண்ணிட்டோம். ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ எல்லாத்தையும் நம்ம கான்ஃபிகர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் அங்கங்கே போட்டுக்கலாம். ஸ்டாட்டிக் ஃபோல்டர் ஏதாவது சிஎஸ்எஸ் எழுதுனா எழுதிக்கிடுங்க. அதுக்குள்ள சிஎஸ்எஸ்குள்ள எழுத போறேன். சிஎஸ்எஸ்குள்ள போய் கிளிக் பண்ணிட்டு .css கொடுத்துறேன். அப்போ இந்த .css தான் லோட் பண்ண போறோம். இதில் நம்ம எதாவது செட்டிங்ஸ் எதுனா எழுதிக்கணும். சரியா? அதில் போய் நம்ம பேக்ரவுண்ட் கலர் எதுனா செட் பண்ணா செட் பண்ணிடுங்க. இதான் எனக்கு பேக்ரவுண்ட் கலராக வரணும். மார்ஜின் வந்து 0 px கொடுத்துறேன். ஓகே, அதுதான். மற்றபடி எல்லாமே அப்படியே இருக்கட்டும். மற்றபடி எல்லாம் வந்துடும். இப்போ இந்த ஃபைலை வந்து என்ன பண்ணணும், நம்ம பேஜில் ஆட் பண்ணணும். நம்ம பேஜ் என்ன இது ஃபெஸ்டிவல் பேஜில் ஆட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும், அதாவது ஸ்டாட்டிக் ஃபோல்டரை கான்ஃபிகர் பண்ணிட்ட பிறகு அதில் இருக்க சிஎஸ்எஸ் வந்து எந்த பேஜ் யூஸ் பண்ண போகிறோம், HTML ஃபைலில் யூஸ் பண்ண போகிறோம். அதனால என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் HTML போயிட்டு ஸ்டாட்டிக் ஃபைலை லோட் பண்ண போகிறோம். எப்படி லோட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு கர்லி பிரேஸ் போட்டு இது வந்து எதுக்காகனா டீட்டெயில். இது வந்து ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜ். எல்லா ஜாங்கோ டெம்ப்ளேட் லாங்குவேஜும் எப்படி ஆரம்பிக்கும்னா கர்லி பிரேஸ் ஃபர்ஸ்ட்லேயே கர்லி பிரேஸ் தான் முடியும். இப்படிதான் இருக்கும். இதில் போய் லோட் ஸ்டாட்டிக் ஃபைல லோட் ஆகிடும். லோட் ஆன பிறகு இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா அது எந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணணும் இந்த ஃபைல் லிங்க் சொல்லணும். அப்போ லிங்க் REL = ஸ்டைல் ஷீட். அதில் போயிட்டு HF = ஃபைல் நேம். ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா .cs. .cs இப்படி கொடுத்தா போதாது. அதே நீங்களும் வந்து டீட்டெயில் கொடுக்கணும். டீட்டெயில் வழியாக லோட் பண்ணணும். ஸ்டாட்டிக் வர .cs. ஓகே, இந்த மாதிரி தான் ப்ரோசஸ். இப்போ உங்கள் பேஜ் ரன் பண்ணீங்கன்னா 100% அந்த பேக்ரவுண்ட் ஃபோல்டர் வரும். பார்க்கலாமா? இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம ப்ரௌசருக்கு போயிட்டு கேட்போம். ஆல்ரெடி இது ரன்னிங்கில் தான் இருக்குது. இப்போ ப்ரௌசரில் போய் என்ன பண்ணலாம்னா அதை நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். சரியா? இதில் போய் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா localhost :8000 கொடுத்தா வந்துருக்கு. சரியா? சிஎஸ்எஸ் மட்டும் வரல. ஏன் வரலன்னு பார்த்து. சரியா? ஓகே, எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்கோமான்னு தெரியல, பார்த்துங்க, செக் பண்ணிடுங்க. சிஎஸ்எஸ் மட்டும் வரல. பேஜ் செக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக கொடுத்துருக்கேன்னா கரெக்டாக தான் கொடுத்துருக்கேன். ஸ்டாட்டிக் ஃபைல் அந்த ஃபைல் தான் இல்லைன்னு சொல்லி அப்போ பார்த்து தப்பாக கொடுத்துருக்கேன்னு அர்த்தம். பார்க்கலாம் என்ன தப்பாக கொடுத்துருக்கேன். சிஎஸ்எஸ் நீங்கள் என்ன பண்ணுறேன்னா சிஎஸ்எஸ்குள்ளே இருக்காது. இப்போ சேவ் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணீங்கன்னா இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேஜ் ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுதான் நம்ம போதும். சரி, இப்போ இது கீழே ப்ராடக்ட்ஸ்லாம் டிஸ்பிளே ஆகும். ப்ராடக்ட்ஸ் தான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அங்கே ஆட் பண்ணிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். எங்கே ஆட் பண்ணிவிட்டு அட்மின் மாடியூலில் போய் ஆட் பண்ணிவிட்டு இங்கே டிஸ்பிளே பண்ணுற மாதிரி போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம டேட்டா பேஸ் மாடல் ஒன்று கிரியேட் பண்ணணும். என்னென்ன டேட்டாலாம் வேணுன்றத மாடல் கிரியேட் பண்ணணும். ஸோ மாடல் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது பார்ப்போம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு
மாடல் ஸ்டார்ட் வியூ போகணும். மாடல் ஸ்டார்ட் வியூ எதுக்குள்ள இருக்கும் அப்படின்னா நம்மளோட ஆப் ஃபோல்டர் தான் இருக்கும். ஆப் ஃபோல்டரில் போனீங்கன்னா மாடல் ஸ்டார்ட் வியூ இருக்கும். அந்த மாடல் ஸ்டார்ட் வியூ மாடல் கிரியேட் பண்ணுறோம். என்ன மாடல் கிரியேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்க்குறோம். இந்த மாடலில் வந்துட்டு நம்ம வந்து ப்ராடக்ட் டீடைல்ஸ் தான் ஸ்டோர் பண்ணுறதுனால ப்ராடக்ட் மாடல் தான் அதுதான் போடுறோம். சரி, அதுக்கு முதல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். நார்மலாக போடுங்க. ஒரு ஓஆர்எம்மோட வேலை என்ன அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரிலேஷனல் மேப்பிங். அது என்ன பண்ணோம் அப்படின்னா பைத்தன் ஆப்ஜெக்டை ரிலேஷன் டேட்டாபேஸில் மாற்றி கொடுத்தோம். ரிலேஷன் டேட்டாபேஸில் பைத்தன் ஆப்ஜெக்டாக மாற்றி கொடுத்தோம். அந்த ஆப்ஜெக்ட் வந்து நீங்கள் டேபிளில் ஸ்டோர் பண்ண வேண்டிய ஆப்ஜெக்டை வந்து இங்கே நம்ம கிளாஸாக கிரியேட் பண்ணணும். அந்த கிளாஸில் போயிட்டு என்னென்ன டேட்டா வேணுன்றது ஃபீல்ட்ஸ் தான் சொல்லிட்டீங்கன்னா அதுவே என்ன பண்ணிக்கும், அதுக்கு தேவையான எல்லா டேட்டாபேஸ் ரிலேஷன் டேட்டாபேஸ் தான் பண்ணிக்கும். அதுவே எல்லா ஆப்ரேஷன் பண்ணிக்கும். ஸோ இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளாஸில் போயிட்டு கிளாஸ் ப்ராடக்ட்னு கொடுத்தாரு. ப்ராடக்ட் கிளாஸ்க்குள்ளே போயிட்டு எல்லா மாடல்ஸும் மாடல்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் அது வந்து அதோட ஃபீச்சர்ஸ் தான் இதுக்கு வரும். சரி, இப்போ இங்கே போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ண பிறகு இதில் நம்ம ஒரு 4 ஃபீல்டோ 3 ஃபீல்டோ கிரியேட் பண்ண அதில் என்னென்ன ஃபீல்ட்லாம் போட்டோம்னா ப்ராடக்ட் ஐடி போட்டோம். ப்ராடக்ட் ஐடி ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்தேன். அதில் போய் என்ன பண்ணும் ப்ராடக்ட் ஐடியில் போயிட்டு நான் வந்து ஒரு கேர் ஃபீல்டாக கிரியேட் பண்ணுறேன். இதை இன்ட் ஃபீல்டாக இருக்குன்னா மாடல் ஸ்டார் இண்டிகேட் ஃபீல்ட். இண்டிகேட் ஃபீல்டாக கிரியேட் பண்ணும்போது அது ப்ரைமரி கீ செட் பண்ணிக்கிறேன். ப்ரைமரி கீயாக இருக்கணுன்றதுக்காக ப்ரைமரி கீ பண்ணுறேன். நீங்கள் செட் பண்ணலைன்னா என்ன ஆகும்னா அதுவாகவே ஒரு காலம் கிரியேட் பண்ணிக்கும். அந்த காலத்துக்கு ஐடின்னு ஒன்று கொடுத்து அதுவே கனெக்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதை செட் பண்ணி தான் எடுத்துகிட்டு வரோம். சரி, இப்போ என்ன பண்ண போகிறோம், இப்போ ப்ராடக்ட் ஐடி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்தது ப்ராடக்ட் நேமுக்கு தான் நான் என்ன பண்ணேன் டைப்னு ஒன்று போட்டேன். அதில் மாடல் ஸ்டார்ட் கேர் ஃபீல்டாக போட்டேன். கேர் ஃபீல்டாக போட்டு அதோட மேக்ஸ் லென்த் வந்து ஒரு 100 கேரக்டர் 150 கேரக்டர் ஆட் பண்ணிட்டேன். அடுத்தது டிஸ்கிரிப்ஷன். டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்றதுனால மாடல் ஸ்டார்ட் கேர் ஃபீல்டு போட்டு அது ஒரு 250. அடுத்தது வந்து ப்ரைஸ் காஸ்ட் ஆஃப் தி ப்ராடக்ட். அது வந்து அதே தான் மாடல் ஸ்டார்ட் நியூமரிக் ஃபீல்டாக வேணால் இண்டிகேட்டாக வச்சுக்கோங்க, இல்லை ஃபோட்டோ வேணால் ஃபோட்டோ வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இமேஜ். அதுக்கான இமேஜ் அது இமேஜை வந்து அந்த இமேஜோட யூஆர்எல் தான் ஸ்டோர் பண்ணுறேன். அதனால கேர் ஃபீல்டாக வச்சுக்கோங்க. மாடல் ஸ்டார்ட் ஒரு 100 கேரக்டர் போட்டு அவ்வளோதான். இப்போ இந்த மாடல் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாடல் தான் என்னவாக போகுதுன்னா ஓஆர்எம் வழியாக ரிலேஷன் டேட்டாபேஸோட கனெக்ட் ஆக போகுது. ஸோ ஒன்ஸ் மாடல் கிரியேட் பண்ண பிறகு இப்போ இதுக்கான ஸ்க்ரீன்லாம் நான் ரெடி பண்ண போகுது, அதுவாக ரெடி பண்ணிக்க போகுது. அதுக்கு தான் அட்மின்ல வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அப்போ இந்த சாரி ப்ராடக்ட்ன்ற டேபிளை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அட்மின் மாடியில் கொடுத்துட்டோம்னா அட்மின் சைட்டில் அதுவே கிரியேட் பண்ணிக்கிறோம். என்னெல்லாம் வேணும் அந்த கோட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்துக்கும் அதுவே வந்துடும். சரியா, எல்லா கோட் ஆப்ரேஷன்ஸும் அது வந்து எடுத்துக்கும். ஓகேவா, கோட் ஆப்ரேஷன்ஸ்னால் என்னென்னா கிரியேட், ரீட், அப்டேட், டெலிட். ஒரு டேபிளில் கிரியேட் பண்ணுவோம், ரீட் பண்ணுவோம், அப்டேட் பண்ணுவோம், டெலிட் பண்ணுவோம். இந்த ஆப்ரேஷன்ஸ் தான் கோட் ஆப்ரேஷன்ஸு. அந்த கோட் ஆப்ரேஷன்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே வந்துட்டு அட்மின் மாடியில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆஃப்டர் கிரியேட்டிங் மாடல்ஸ் டாட் py நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா அட்மின் சைட்டுக்கு போகிறோம். அட்மினில் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அட்மின் பேஜில் வந்து எந்தெந்த மாடல்ஸ் தான் வரணும்னு சொல்லிடணும். இது அட்மின் பேஜில் வராது அப்படின்னா அது ஒரு விஷயம். அட்மின் பேஜில் வரும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் இடத்துல ஆட் பண்ணணும். என்ன ஆட் பண்ணோம்னா அட்மின் டாட் சைட் டாட் ரிஜிஸ்டர். ரிஜிஸ்டர்ல யார் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த கிளாஸை ரிஜிஸ்டர் பண்ணணும். இந்த கிளாஸை மாடல் என்ன மாடல் கிரியேட் பண்ணோம், ப்ராடக்ட்டுக்கான ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். அதை தான் இங்கே ரிஜிஸ்டர் பண்ணணும். அப்போ ப்ராடக்ட் மாடல் இங்கே கொடுத்தாங்க. ப்ராடக்ட் மாடல் முதல்ல இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணுறது என்ன பண்ண போனால் ஃப்ரம் மாடல் இம்போர்ட் ப்ராடக்ட். அப்போ இங்கே வந்து ப்ராடக்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இதை ரிஜிஸ்டர் பண்ண பிறகு உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்மின் சைட்டில் ப்ராடக்ட்ஸை ஆட் பண்ணலாம், டெலிட் பண்ணலாம், அப்டேட் பண்ணிக்கலாம். அதுவே ஸ்கிரீன் டெலிட் பண்ணி கொடுத்துரும். சரியா, ஓகே, இது முடிஞ்சிச்சு. இது முடிஞ்ச உடனே என்ன பண்ண போகிறோம்னா அட்மின் சைட்டை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். ஏன்னா அட்மினுக்கு யூஎஸ்ஆர் நேம் வேணும், பாஸ்வேர்டு வேணும் இல்லையா, அது டிஃபால்ட்டாக வச்சுருக்க முடியாது. அதனால என்ன பண்ண போகிறோம் அதுக்கு அட்மினுக்கு வந்து பாஸ்வேர்டு நேம் தான் கிரியேட் பண்ண போகிறோம். அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு எங்கே போனோம், அகைன் ரன் சர்வர் பண்ணியிருக்கேன் இல்லையா, அங்கே போங்க. அதை கண்ட்ரோல் பண்ணி வெளியே வந்துடும். சரியா, அதை விட்டு வெளியே வந்துட்டேன். சரியா, வெளியே வந்துட்டு இங்கே என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடல் கிரியேட் பண்ணியாச்சு, டேட்டாபேஸ் திங்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணோம்னா மைக்ரேஷன்ஸ் பண்ணணும். மேக் மைக்ரேஷன்ஸ் பண்ணணும். மேக் மைக்ரேஷன்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். மேக் மைக்ரேஷன்ஸ்னா என்னன்னா
இது வந்து அந்த ஓஆர்எம்க்கு தேவையான ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடி பண்ணும். ஓஆர்எம்க்கு தேவையான ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணும். ஸ்கிரிப்ட்னா என்ன? டெஸ்ட் பண்ணுறதுக்கு, ஆட் பண்ணுறதுக்கு, கிரியேட் பண்ணுறதுக்கு, அப்டேட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறது எல்லாத்துக்கும் அது ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணும். இது கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா எரர் வருது. அங்கே ஏதோ தப்புன்னு இருக்கு மாடலில். என்ன தப்புன்னு பார்த்து மாடல் வந்துருக்கு. இங்கே வெறும்னா 100 வெறுமே 200 கொடுக்க முடியாது. என்ன கொடுக்கணும்? மேக்ஸ் அண்ட் ஸ்கோர் லென்த்து 200 தான். சரியா? ஓகே, இப்போ சேவ் பண்ணியாச்சு. இப்போ போய் ரன் பண்ணுறேன். இப்போ மைக்ரேஷன்ஸ் ஆயிடுச்சு. மைக்ரேஷனுக்கு தேவையான ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. மைக்ரேஷன் ஆகல, மைக்ரேஷன் தேவையான ஸ்கிரிப்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு. மைக்ரேட் பண்ணணும். இப்போதான் இந்த மைக்ரேட் கமாண்ட் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போதான் எல்லா டேபிள்ஸும் கிரியேட் ஆகும், தேவையானதெல்லாம் ஆட் ஆயிடும். இப்போ அட்மின் சைடு கிரியேட் பண்ணிட்டோம். அட்மினுக்கு லாகின் கிரியேட் பண்ணணும். அட்மின் லாகின் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, அதுக்கு என்ன பண்ணணும்? பைத்தன் manage.py அட்மின் சைட்டுக்கு போனோம்னா கிரியேட் சூப்பர் யூசர் கேட்டா அதுவே ஒரு பேர் கொடுக்கும். அது நீங்க விண்டோஸ்ல என்ன யூசர் லாகின் பண்ணீங்களோ அந்த பேர் அதே கண்டுபிடிச்சு கொடுக்கும். பட் அந்த பேர் வேண்டாம், வேற பேர் வேணும் அப்படின்னு நீங்க மாத்திக்கலாம். நான் அதே பேரை வச்சுட்டேன். இமெயில் அட்ரஸ் கேட்கும், கொடுக்கலாம், கொடுக்காம வச்சுக்கலாம். பாஸ்வேர்டு கேட்கும், பாஸ்வேர்டு ஏதாவது டம்மியாவது கொடுக்காம இருக்க முடியாது. இப்போ பாஸ்வேர்டு வந்து இது மாதிரி தான் இருக்கணும்னு சொல்லுது. அப்படியே எடுத்துக்கிட்டுமா வேணாமான்னு கேள்வி எஸ் கொடுத்துருக்கேன். அப்படியே எடுத்துக்க சொல்லி இப்போ அட்மின் சைட்டும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ போய் அட்மின் சைட் கூட நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ அட்மின் சைட்டில் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறோன்னா சர்வர் கொடுக்குறோம். சர்வர் இப்போ ரன்னிங்கில் இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா, அதில் போயிட்டு ஃப்ளாஷ் அட்மின் கொடுங்க. இந்த ஃப்ளாஷ் அட்மின் என்ன பண்ணா அட்மின் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த அட்மின் பேஜ் யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கும். இப்போ தான் நம்ம யூசர் நேம் கிரியேட் பண்ணோம், பாஸ்வேர்டும் கிரியேட் பண்ணோம். யூசர் நேம் வந்து போட்டேன், பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாகின் பண்ணி கொடுத்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு அட்மின் பேஜ் வந்துடும். அது யூசர் குரூப்ஸ் ப்ராடக்ட்ஸும் வந்திருக்கும். சரியா? ஆப்குள்ளே இருக்கிறதெல்லாம் வருது பாருங்க. ஆப்குள்ளே இருக்கிறது அதாவது இந்த ஆப் நேம் வந்து ஷாப்பிங்குள்ள ப்ராடக்ட்ஸ் தான் ஒரு 10 ப்ராடக்ட் ஆட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஆடு கொடுக்குறேன். ஆடில் போயிட்டு ஒரு ப்ராடக்ட் டைட்டில் ஏதாவது டைட்டில் எடுத்துப்போம். சப்போஸ் இந்த ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதால இந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான ஆட் யூசர் குரூப்ஸ் தான் பின்னாடி பார்ப்போம். இப்போ இதில் வந்துட்டு இது வரைக்கும் கால் பண்ணிக்கிறேன். எத்தனை கேரக்டர் கொடுத்தேன்னு தெரியல, ஃபுல்லாக கொடுத்தா என்ன வேணும். அடுத்தது வந்து டிஸ்கிரிப்ஷன் பேஸ்ட் பண்ண போகிறோம். அடுத்தது ப்ரைஸ், அடுத்தது இமேஜ். இந்த இமேஜை நீங்கள் அங்கே ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் போயிட்டு காப்பி இமேஜ் அட்ரஸ்ன்னு கொடுத்துட்டு பக்கத்தில் டேப்ல போய் பேஸ்ட் பண்ணி ரன் பண்ணி பாருங்க. வருதா பாருங்க. வந்தேன்னா மட்டும் ஆட் பண்ணுங்க, வரலைன்னா ஆட் பண்ணாதீங்க. சரியா? இப்போ வருது. அப்போ என்ன பண்ணலாம்னா இதை எடுத்துட்டு போயிட்டு அதை ஆட் பண்ணி சேவ் கொடுத்தேன். இப்போதைக்கு என்ன பண்ணோம், ஒரே ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஒரு 2-3 ப்ராடக்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிருக்கோம். அதுக்கு திருப்பி ஆட் கொடுப்பேன். ஆட் பண்ணிடுங்க.
அதே வேல்யூ தான் காப்பி அட்ரஸ் போட்டு அதுக்கு போய் பாருங்க, போட்டு பாருங்க, வருது. வருதுன்னா இப்போ 2 ப்ராடக்ட் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ப்ராடக்ட் நான் வந்து வர வைக்க போகிறேன். எப்படி வர வைக்கிறது அப்படின்னா, எந்த பேஜில் வர வைக்கணும்னா மெயின் பேஜில் வர வைக்கிறேன். மெயின் பேஜில் இப்போ எதுவுமே இல்லை, இதில் தான் வரப்போகுது 2 ப்ராடக்ட்டும். சரியா? 2 ப்ராடக்ட் வர்றதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அந்த ப்ராடக்ட் நேமு, இமேஜ் எல்லாமே கொண்டு வரும். ஸோ அது எப்படி கொண்டு வருதுன்னு, சரியா? அது வந்து டிஃபால்ட்டாக வரும்போதே வந்துடும். அப்போ ரைட் போயிடுங்க, அதில் வந்து வியூ ஸ்டார்ட் பேஜ். இந்த இனிஷியல் பேஜ் யார் ரெண்டர் பண்ணுறதுன்னா ஹோம்ன்ற ஃபங்க்ஷன் தான் ரெண்டர் பண்ணுறது. அந்த ஃபங்க்ஷனில் நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் ரீட் பண்ணுறோம். ப்ராடக்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, import from dot model, import product from dot models, import product. இப்போ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ப்ராடக்ட் டேபிள் இருக்கிற மொத்த டேட்டாவையும் புல் பண்ணணும். மொத்த டேட்டாவும் புல் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, பாருங்க பண்ணுறேன். இதில் போய்ட்டு ஆல் ப்ராடக்ட்ஸ்னு வச்சுக்கிறேன், ஈக்குவல் டு ப்ராடக்ட் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஆல். இது கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டேபிள் இருக்க மொத்த டேட்டாவும் ரீட் ஆகி எதில் வந்துடும், ஆல் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துடும். இப்போ இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ் தான் இந்த ரெண்டருக்கு அனுப்பப்படும். இப்போ இங்கே போயிட்டு ஆல் ப்ராடக்ட்ஸ் வச்சுக்கேன். இந்த ஆல் ப்ராடக்ட்ஸ் என்ன டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்குன்னா, அது ஒரு query செட்டாக இருக்கும். query செட்ன்றது செட் ஆஃப் டப்பிள்ஸ். சரியா? இப்போ அதுதான் அனுப்புகிறேன். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் அடிச்சு என்ன பண்ணணும், இந்த டேட்டாவை ரிசீவ் பண்ணி அது இருக்கிறதா எக்ஸாம் லேஅவுட்டில் போடணும். அதுதான் நம்ம வேலை. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு இது யார் எடுத்து டிஸ்பிளே பண்ண போகிறா, இண்டெக்ஸாக டிஸ்பிளே. அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் டைரக்டரி. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்துட்டு அந்த இமேஜ், டெக்ஸ்ட்டு, டெக்ஸ்ட் கிளரை, ரேட்டு 3மே டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அது ஒவ்வொரு முறையும் வேறு வேறு ரோவில் வரணும், வேறு வேறு காலமில் வரணும்னா நீங்கள் அதுக்கு ஸ்டைல் டிஃபைன் பண்ணி தான் வரும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டைல் ஒன்று எழுதிக்கிறேன், 1.6 வச்சுட்டு ஒரு ஸ்டைல் எழுதிக்கலாம். என்ன பண்ணலான்னா, ப்ராடக்ட்ன்ற ஐட்டத்தில் வந்து எவ்வளோ இருக்கும் வித்து அப்படின்னா, ஒரு 15 GB ஐட்டும் 15 GB. இப்போ இந்த ப்ராடக்ட்ன்ற இதுக்குள்ள வந்துட்டு பேனர் மட்டும் கொடுத்துருக்கேன். சரி, இதுக்குள்ள வந்து இமேஜ், டைட்டில், ப்ரைஸ் 3 ஐட்டம். டைட்டில் வந்து டாட் டைட்டில்னு கொடுத்துறேன். அதுக்கு வந்து என்ன ஸ்டைல் வேணும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் கான்டெக்ஸ்ட் ஃபேமிலி ஏதாவது ஃபார்மட்னா கொடுத்துருக்காங்க. இது ஃபாண்டோட அது டெக்ஸ்டோட டைட்டில். அதுக்குள்ள ப்ரைஸ்னு ஒன்று வைக்க போகிறேன். அது வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்னு கொடுத்துறேன். ஹெட் வந்து GW, ஹைட்டும் GW, சரி. இப்போ 3 ஐட்டம் கிரியேட் பண்ணியாச்சு. இமேஜ் மட்டும் கொஞ்சம் சின்னதாக வரணும், அதனால இமேஜ் கொஞ்சம் வச்சுக்கலாம்.
அதுக்கு பேர் வந்து இதுக்குள்ளே இருக்க இமேஜ் ப்ராடக்ட்டுக்குள்ளே இருக்க இமேஜ் போய் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் சைஸ் சின்னது பண்ணிக்கலாம். அது கரெக்டாக ஃபிட் பண்ணி வரணும்னா என்ன பண்ணலாம்னா, இல்லை அது பேக்ரவுண்டில் செட் பண்ணால் கூட செட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, பேக்ரவுண்டில் செட் பண்ணுறதுக்கு பதிலாக இமேஜ் தனியாகவே செட் பண்ணுறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஒரு இமேஜ் பாக்ஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறேன். மேலே இருக்க டிவோட விட்டு பாருங்க 15 இருக்கு. அப்போ அதை விட கம்மியாக இருக்கணும், 10 கொடுக்குறேன். மற்றபடி டாட் எம்ஜி பாக்ஸ் இமேஜ் வந்து ஆட்டோ கொடுக்கறத விட 100% கொடுத்தேன். இப்போ போய் பாருங்க, இது ஸ்டைலிங் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் போயிடுவோம், ஃபஸ்ட் போயிடுவோம். இங்கே தான் வரப்போகுது, எல்லா ரோஸும் வரப்போகுது. ஆக்சுவலாக அதில் வந்து என்ன நேமில் அனுப்புகிறோன்றது பார்த்தீங்கன்னா, யூஸ் வேலை வேல்யூஸ்ன்ற பேரில் தான் எல்லா டேட்டாவும் வருது இல்லையா? வேல்யூஸ்ன்ற இதில் தான் எல்லா பேரும் வருது. இப்போ இதில் போயிட்டு ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் போயிட்டு ஒரு ஃபார் லூப் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுங்க. வர்றது வந்து வேல்யூஸ்ன்ற பேரை தான் வருதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் செக் பண்ணிக்கிறேன். யூஸ் டாட் பேர் என்ன பேர் கொடுத்துருக்கு, வேல்யூஸ் இருந்த எல்லாரையும் பிரிண்ட் பண்ணும். அது H1 டேகோ H2 டேக்ல போட்டு காமிக்கிறேன். இந்த காலம்க்கு என்னென்ன பேர் வச்சுன்னு மாடல் பேர் பார்த்தீங்கன்னா, டைட்டில், டிஸ்கிரிப்ஷன். டைட்டில் வந்து டிஸ்பிளே பண்ணும். கர்லி பிரேஸை க்ளோஸ் பண்ணி இப்போ என்ன பண்ணணும்னா, இது லூப்புக்குள்ளேயே லூப்புக்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். அந்த வேல்யூஸ் எத்தனை ரோ இருக்கோ, அதாவது எத்தனை அரே ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கோ அத்தனை அரேஸையும் ஹைட்ரேட் பண்ணி அதில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் ஃபீல்டை மட்டும் டிஸ்பிளே பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ ஸ்க்ரீன் வருதான்னு பார்க்கலாம். எரர் வந்துருக்கு. எரர் வருதுன்னு பார்க்கலாம். எம்டி பிளாக் டேக் ஆன் 14 போட்டுருக்காங்க. 14ல ஏதோ எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னன்னு பார்த்து 14th லைன்ல அதுதான் என்ஃபாரே கொடுக்கல. வந்திருக்கா? 2 பொருளும் வந்திருக்கு. பட் இந்த 2 பொருளும் வந்து அந்த பாக்ஸுக்கு உள்ள வரணும். அதுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கணும். ஃபாண்ட் ரொம்ப பெருசா இருக்கு, ஆனால் டைட்டோட ஃபாண்ட்டை குறைச்சிடும். எங்க போயிட்டு போயிட்டு டைட்டில் ஃபாண்ட்டு சரி. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. அது சைஸ் குறைச்சிடலாம். அப்புறம் இங்கே கொஞ்சம் குறைச்சிருக்கேன் ஃபாண்ட் சைஸு. இப்போ என்ன ரெஃப்ரெஷ் ஆகும். அப்படி உங்களுக்கு உடனே ரெஃப்ரெஷ் ஆகணும் என்ன பண்ணுங்கன்னா, கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு இது கேன்சல் பண்ணிட்டு திருப்பி ரன் பண்ணுங்க. இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணா இது கொடுக்க H1ல கொடுத்துருக்கேன் நான் அப்படி வரும். அதனால என்ன பண்ணேன்னா, இந்த இது பேஜஸ்குள்ள இருக்க ஃபர்ஸ்ட் ஆர்டிஸ்ட் அது H1 கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுக்கு பதிலாக H1 கொடுத்தா கூட கிளாஸ் என்ன கொடுக்கணும், டைட்டில்னு கொடுக்கலன்னா அந்த ஸ்டைல் வராது. இருக்கா? இப்போ இதை ஒரு பாக்ஸ்குள்ளே தான் வரணும். அந்த பாக்ஸ்குள்ளே தான் ஃபிட் ஆகும். அதை தாண்டி வரக்கூடாதுன்னா முதல்ல இதுக்குள்ள ஒரு டிவ், அதில் போய் கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் வந்து ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் டிவுக்குள்ள தான் இது H2 வருது. இந்த H2 வரத்துக்கு முன்னாடியே
ஒரு இமேஜ் வந்துடும். ஐஎன்ஜி எஸ்ஆர்சி ஈக்குவல் டு ஃபைல் நேம் பண்ணோம். ஃபைல் நேம் மட்டும்தான் போட போகிறோம், மற்றெல்லாம் ஸ்டாட்டிக்கில் லோட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ஸ்டாட்டிக் வந்து இதுலேருந்து வருது இல்லையா, அதனால என்ன பண்ணுறீங்க, ரோ டாட் இமேஜ். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இமேஜும் வருது, கண்டென்ட்டும் வருது. பட் இமேஜ் மட்டும் என்ன ஆகுதுன்னா ரொம்ப பெருசாக வருது. ஓகே, இமேஜ் வந்து பெருசாக வருது. எதுக்குள்ள போட்டிருக்கேன், ஆக்சுவலாக நான் என்ன பண்ணேன்னா அதுக்குள்ள ஒரு டிவி இமேஜ்னு ஒரு பாக்ஸ் கிரியேட் பண்ணிருந்தாங்க. கிளாஸ் ஈக்குவல் டு ஏஎம்ஜி பாக்ஸ். ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா அதான் வந்துச்சா. மார்ஜின்லாம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டுங்க. எங்கள் சிஎஸ்எஸ் ப்ராடக்ட் இப்போ மார்ஜின் வந்து ஓகே. டெக்ஸ்ட் வந்து இதில் ஒன்று கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். 15ன்றது 18 போட்டுக்கிறேன். ஓகேவா. இந்த இமேஜ் சென்டராக வரணும்னா இதில் போயிட்டு 100% கொடுத்துருக்கோம் இல்லையா, டிஸ்பிளே பிளாக் கொடுத்து மார்ஜின் ஆட்டை கொடுங்க. அப்படி இல்லைன்னா மேலே இருக்கிற அப்படி இருக்கும். மார்ஜின் ஆட்டோ மார்ஜின் இருக்குங்க, அது சென்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் இமேஜ் கீழே ரேட் வரணும். எந்த இடத்துல வரணும், எனக்கு இந்த இடத்துல ரேட் வரணும். ஓகே, அதையும் பண்ணிடலாம். டைட்டில் அலைன்மெண்ட் மாற்றணும்னா மாற்றிடலாம். டைட்டில் டெக்ஸ்ட் ஐஃபன் அலைன் சென்டர் தான் சென்டர் ஐனா வந்து கீழே இடம் இருந்துச்சுன்னா போடணும், ரேட்டு போடணும். ரேட்டு போடுறதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், ஏன்னா இடம் பத்த மாட்டேங்குது. இப்போ ரேட்டு அங்கே போடலாம், ப்ரைஸ்ன்னு போட்டு போடலாம். அது தனி ஸ்டைலில் வரணுன்றதுனால தான் பேக்ரவுண்ட் டைப். இப்போ இதில் போயிட்டு கலர் கோலன் ஒயிட் லைன் ஐஃபன் ஆயிட்டு 5 500 ரொம்ப அதிகம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பெருசாக தான் வரும். 3 கொடுக்குறேன், அதுவே அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் மாற்றிடலாம். இது 3னா இது 1.5 கொடுக்கணும். ஓகே, இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு வச்சு நம்ம போயிட்டு ப்ரைஸ் வரணும். ஓகே, எல்லாம் கொடுத்தாச்சு. அதுதான் இது ரொம்ப ஸ்கொயராக கொடுத்துட்றேன், ஏன்னு வச்சுங்களேன். டெக்ஸ்ட் ஐஃபன் லைன் சென்டர். இதை விட அதிகமாக போச்சுன்னா இந்த டெக்ஸ்ட் அதிகமாக இருந்தால் தான் மாதிரி ஆகும். பக்கத்துலேயே வரணும்னா நீங்கள் காலம்ஸ்லாம் செட் பண்ணிங்க, வித்து ஹைட்லாம் பற்றி செட் பண்ணிங்கன்னா இப்போ எல்லா ப்ராடக்ட்டும் வராது. நீங்கள் அங்கே ஆட் பண்ண இங்கே வந்துடும். இல்லைங்க +8% கொடுத்துட்டு 8000 ஆட் கொடுக்குறேன், வேற ஒரு ஆப்ஜெக்ட் கொடுக்குறேன். ஸோ இதில் இருக்கிற கண்டென்ட் எடுத்துக்கலாம்.
இமேஜிங் ஏசியா இமேஜ் போடும்போது இங்கே வருதான்னு பார்த்துட்டு போடணும். இங்கே சேவ் பண்ணிட்ட பிறகு இங்கே போய் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக 3வது பக்கம் இதுதான் நேற்று நம்ம போட்டோம். எல்லாருக்குமே கிளியர் நினைக்கிறேன். இன்னைக்கு புரிஞ்சா? யாருக்காவது டவுட் இருக்கா? எல்லாருக்கும் கிளியர் இல்லையா? அடுத்து போலாமா? ஓகே, அடுத்த டாபிக் வந்து நேற்று போட்டதுதான். ஒரு டேட்டா பேஸ்ல போயிட்டு இப்போ இந்தியா வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நிறைய டேட்டா அடிச்சுட்டு அதுலேருந்து யாராவது ஒருத்தர் 2 பேரை ஃபெச் பண்ணுற மாதிரி பண்ணிக்காங்க. சரியா? அங்கே வந்து டீட்டெயில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி பண்ணி காமிக்கிறேன். எப்படி பண்ணுறதுன்னு. அதாவது டேபிள் மட்டும் நான் அங்கேயே கிரியேட் பண்ணிடுறேன். அதாவது மாடல்லே கிரியேட் பண்ணிடுறேன். டேட்டாஸை மட்டும் இப்படி ஆட் பண்ணாமல் டைரெக்டாக புஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஆக்சஸ் பண்ணுற மாதிரி கூட காமிக்கிறேன். சும்மா இதே சைட்டில் வேறு மாதிரி சைட். ஓகே, இல்லை இன்னொன்று சொல்லலாம். இதில் ப்ராடக்ட் ஐடி கொடுத்தா ப்ராடக்டோட பேர் வரணும். அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சர்ச் ஓகேங்களா? மேலே இதில் சர்ச் இல்லை, இதில் சர்ச்னா வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் டிஸ்பிளே வரும். சர்ச் பண்ணி இந்த ஐட்டம்ஸ்லாம் அது ரீஅரேஞ்ச் ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் மாறணும்ல. அதுக்கு சம்மந்தப்பட்ட டேட்டெல்லாம் வர மாதிரி பண்ணணும். அது மாதிரியும் பண்ண முடியும். அதுவும் பெரிய வேலை இல்லை. பட் நம்ம சிம்பிளாக ஒன்று போட்டு இப்போ என்ன பண்ணுறோம், அப்படின்றதுக்காக வேற ஒரு டேபிள் வேற ஒரு டேட்டா பேஸ் கிரியேட் பண்ணி அது தனியாக போட்டுக்காங்க. வேகமாக போட்டுடுறேன். சரியா? நீங்கள் என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டே வாங்க. க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் வேகமாக பண்ணுறேன், பார்த்துருங்க. ஆப் ஃபோல்டரில் போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். அதுக்குள்ளார home.html போட்டுறேன். அதில் போயிட்டு அதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸ் மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். அதை வச்சு ஒர்க் பண்ணுறேன். மாடல் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிளாஸ் ஸ்டூடெண்ட் இப்போதைக்கு கிளாஸ் மார்க்ஸ்னே போட்டு ஃபாரின் கீலாம் பண்ணலாம். அது அப்புறம் பண்ணுங்க. சரியா? ஃபாரின் கீ இருக்கு ஆப்ஷனு, அது அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு மாடல் ஸ்டார்ட் மாடல். இதில் வந்து ரோல் நம்பர் வச்சுக்கிறேன். ரோல் நம்பர் ஈக்குவல் டு மாடல் ஸ்டார்
integer field of primary key set பண்ணிடுறேன். இதிலே நேம் வச்சிடுறேன். ஸ்டூடெண்ட் நேம் ஆர்டர் ஸ்டார்ட் கேர் field of மேக்ஸ் அண்ட் ஸ்கொயர் லென்த் ஒரு 20. இதில் மார்க்ஸ்லாம் ஸ்டோர் பண்ண போகிறேன். வெறும் இல்லை ரேபிட் இங்கிலீஷ் ஆர்டர் ஸ்டார்ட் integer field ஓகே. இது எல்லாத்தையும் இங்கே போட்டாச்சு. இப்போ இதில் எல்லா மார்க்கும் போட்டாச்சு. மார்க் போட்ட டேபிள்லாம் கிரியேட் பண்ண, அதாவது மாடல் கிரியேட். சரி, இப்போ மாடல் கிரியேட் பண்ண பிறகு என்ன பண்ண போகிறோம்னா மைக்ரேட் பண்ண போகிறேன். மைக்ரேஷன்ஸ் எங்கே போகிறோம் அப்படின்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு மைக்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு பைத்தன் manage.py மேக் மைக்ரேஷன். என்ன பண்ணலையா? டேட்டா பேஸ்லாம் கிரியேட் பண்ணலையா? பண்ணல. செட்டிங்ஸில் போயிட்டு import OS import py/mysql. இங்கே py/mysql டாட் இன்ஸ்டால் ஆக்டிவ் போட்டுருங்க. கீழே இன்ஸ்டால் ஆப்ஸில் போயிட்டு ஆப் நேம் ஆட் பண்ணுங்க. ஆப் நேம் CMS. அது டைரக்டரிஸில் வந்துட்டு join off base directory, pages /cms /pages. CMS pages. ஓகே. அதுக்கப்புறம் டேட்டாபேஸ் அதில் MySQL. டேட்டாபேஸ் நேம் வந்து காலேஜ். அடுத்தது வந்து யூசர் நேம், யூசர் ரூட், பாஸ்வேர்ட் எம்டி எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ மைக்ரேஷன்ஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மைக்ரேட் பண்ணுவோம். ஓகே. டேட்டா இப்போ நான் இங்கே ஆட் பண்ண போகிறதில்ல, டேரெக்டாக ஆட் பண்ணிடுறேன். இப்படி பண்ணாதீங்க, நான் இப்படி ஆட் பண்ணிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் மார்க்ஸ்ன்னு கொடுத்தா CMS மார்க்ஸ் டிஸ்பிளே பண்ணி CMS _ மார்க்ஸ் கொடுங்க. இதெல்லாம் வந்து இதில் இன்சர்ட் பண்ணிடுறேன். இன்சர்ட் இன்டூ CMS _ மார்க்ஸ் வேல்யூஸ் கொடுத்து ரோல் நம்பர் ஒன்று கொடுக்குறேன். நம்பர் நான் வச்சுக்கலாம் 10101 6 டிஜிட் இல்லையா? ஜீரோ ஒன் ஜீரோ ஒன். அதுதான் இது 3 பேர் டேட்டா இங்கே அடிச்சிட்டேன் நான். சரியா? இதோட வச்சுருந்தேன். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இனிஷியல் ஸ்க்ரீனில் பேஜ் வர வைக்கிறதுக்கு தேவையான செஞ்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு views.py போயிட்டு home.html ஆட் பண்ணிட்டோம். urls.py போயிட்டு from CMS import views. அதுக்கப்புறம் இங்கே போயிட்டு path வியூஸ்ல இருக்கிற ஹோம் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். வியூஸ்ல இருக்கிற ஹோம் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். சரியா? ஓகே, இது கிளியர். இப்போ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போ வியூஸ்ல இருக்க ஹோம் ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிவ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபார்ம் போட்டுக்கலாம். மேலே வந்து ஒரு H1 கொடுத்துட்றேன். அதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் வரும்.
இதுக்குள்ள ஒரு டிவ், அந்த டிவுக்குள்ள ஒரு லேபிள், அந்த லேபிள்ல ரோல் நம்பர் வாங்குறோம். ரோல் நம்பர் பக்கத்துலேயே இன்புட் வேணும்னா இன்புட் பக்கத்துலேயே போட்டுருக்கேன். டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், நேம் ஈக்குவல் டு ரோல் நம்பர்னு. சரியா? இது கீழே இன்னொரு டிவ், அது சப்மிட் பட்டன். ஸோ பட்டன் டைப் ஈக்குவல் டு சப்மிட். அதை கிளிக் பண்ண மார்க்ஸை வாங்குற மாதிரி காமிக்கும். சரியா? ஓகே, இவ்வளோதான் இந்த ஸ்க்ரீன். இந்த ஸ்க்ரீனில் நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு நினச்சா பண்ணிடுங்க. சரியா? ஓகே, எல்லாமே ஆட் பண்ணிட்டேன். சிஎஸ்எஸ்ஸையும் போட்டு விட்டுருக்கேன். அதே வந்து காலேஜுக்குள்ள போயிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி ஸ்டாட்டிக் ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டேன். இங்கே போயிட்டு அதுக்குள்ள ஒரு டேரெக்டாகவே கிரியேட் பண்ணிடுறேன். 1.6 அதில் போயிட்டு அதுக்கு பேக்ரவுண்ட் போட்டு இன்புட்டு கமா லேபிள் கமா பட்டன் எல்லாத்துக்கும் ஒரே ஃபாண்ட் கொடுத்துருங்க. font size 1.2 கொடுத்துருங்க. adding margin 0.2 ஓகே. ஓகே ஓகே, இதில் வந்து ஃபார்ம் டேக்ல எக்ஸ்ட்ரா ஒன்று போட்டு. ஓகே ஃபைன், இது வரைக்கும் முடிஞ்சாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, சப்மிட் பண்ணால் இது ஒரு ஃபைல் போய் ரிசீவ் ஆகணும், ஒரு ஃபங்க்ஷன் ரிசீவ் பண்ணணும். அதுக்கு போய் இங்கே ஆக்ஷன் ஆகணும். சரியா? நல்லா கவனிங்க. ஃபார்மை சப்மிட் பண்ணால் ஆக்ஷனில் இருக்கிற யூஆர்எல் தான் கால் ஆகும். இது யூஆர்எல், ஃபங்க்ஷன் கிடையாது, ஃபைல் நேம் கிடையாது, யூஆர்எல். சரியா? யூஆர்எல்லாக இருந்தால் அப்போ யூஆர்எல் ஒன்று கிரியேட் பண்ணும். யூஆர்எல் கிரியேட் பண்ணுறதா இருந்தால் ஃபங்க்ஷன் வேணும். அப்போ முதல்ல ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறது, அதை வாங்கி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சும்மா ரீட் மார்க்ஸ்ன்னு போடும். ரீட் மார்க்ஸ்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ரீட் மார்க்ஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுதுன்னா, அந்த டேட்டாவை ரிசீவ் பண்ண போகுது. அப்போ ரீட் மார்க்ஸ் தான் யூஆர்எல்ல கால் பண்ணி என்ன நேமில் கொடுத்தா கால் ஆகும்னா யூஆர்எலுக்கு ஒரு பேர் கொடுக்கும். ஆக்சுவலாக இந்த யூஆர்எலுக்கு இங்கே கொடுக்க போகிற யூஆர்எல் தான் ஆக்ஷனில் கொடுக்க போறீங்க. சரியா? யூஆர்எல்ன்றது என்ன அப்படின்னு பார்த்துறேன், ஒரு வாட்டி காமிச்சிருக்கேன் பாருங்க. இப்போ OLX ஸ்டார்ட் என்னன்னு கொடுக்குறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இது ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கரெக்டா? இதே இந்த OLX டாட் இன்பாக்ஸ் சென்னைன்னு கொடுத்தீங்கன்னா சென்னைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். அந்தந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி வேற யூஆர்எல் மாறதான் செய்யும். இப்போ இந்த யூஆர்எல்னா இதுதான் உங்களோட யூஆர்எல் நேம். சரியா? அந்த யூஆர்எல் நேம் தான் பண்ண போறோம். சரியா? ஓகே, அதில் போயிட்டு இங்கே என்ன பண்ண போறோம்னா கவனிங்க. இப்போ இதில் போயிட்டு யூஆர்எல் பேர் வந்து ரிசல்ட்ஸ்னு வச்சுக்கோம். ரிசல்ட்ஸ் அப்படின்னு வச்சுட்டேன். கமா எந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போகுதுன்னா ரீட் மார்க்ஸ் கால் பண்ண போகுது. சரியா? இதில் நேமும் கொடுக்க முடியும். நான் நேம் இங்கே ஒரு நேம் கொடுக்க முடியும், அதை நான் சொல்கிறேன். இப்போ நான் அப்புறம் ஓகே. இப்போ ரீட் மார்க்ஸ் தான் கால் பண்ண போகுது. ரீட் மார்க்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா நீங்கள் புஷ் பண்ண டேட்டாவை ரீட் பண்ண போகுது. நீங்கள் அங்கே சப்மிட் பண்ணுறீங்களா, எங்கே சப்மிட் பண்ணுவீங்க? அதாவது நல்லா கவனிங்க, ஸ்லோவாக சொல்கிறேன். home.html போயிட்டு நீங்கள் ஒரு டேட்டாவை இன்புட் கொடுத்துட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா இங்கே ஆக்ஷனில் இருக்கிறது தான் கால் ஆகும். ஆக்ஷனில் போய் ரிசல்ட்ஸ் கால் பண்ணும். ஸ்லாஷ் ரிசல்ட்ஸ் கால் பண்ணால் என்ன ஆகும்னா ரூட் யூஆர்எல்ல ரிசல்ட் அதை கால் பண்ணுது. அந்த ரூட் ரிசல்ட்ஸ் யாரை கால் பண்ணும்? ரிசல்ட்ஸ் வந்து யாரை கால் பண்ணுன்னா யூஆர்எல்ஸ் யாரை கொடுத்துருக்குமோ அதை கால் பண்ணும். ரிசல்ட்ஸ் வந்து யாரை கால் பண்ணும்? ரீட் மார்க்ஸ் இருக்கு. ரீட் மார்க்ஸ் எது இருக்கு? வியூ ஸ்டார்ட் பேர். அப்போ இங்கே போய் என்ன பண்ண போறோம்னா நீங்கள் அங்கே புஷ் பண்ணுற டேட்டாவை இங்கே ரிசீவ் பண்ணணும். வர டேட்டாவை வாங்கிக்கிறேன். அது என்ன நேமில் வருதுன்னா அந்த HTML ஃபைலில் போய் பாருங்க, என்ன நேமில் வருதுங்க? ரோல் நம்பர், ரோல் N1 பேரில் வருது. அப்போ வியூ ஸ்டார்ட் பேர் என்ன பண்ணுன்னா ரெக்வெஸ்ட் டாட் கெட் ஆஃப் ரோல் நம்பர்னு கொடுக்குறேன். ரெக்வெஸ்ட் டாட் கெட் ஆஃப் ரோல் நம்பர்னு கொடுக்குறேன். ஓகே ஓகே. இப்போ இந்த ரீட் மார்க்ஸுக்கு வந்துடுச்சு. ரீட் மார்க்ஸ் ரோல் நம்பரை வாங்கிடுச்சு. வாங்கின பிறகு வாங்கிற ரோல் நம்பரை என்ன பண்ணணும்?
இதை போய் டேட்டா பேஸ் இருக்கான்னு செக் பண்ணி டேட்டா எடுத்துட்டு வரணும் இல்லையா. சும்மா இப்போதைக்கு ஒரு பிரிண்ட் மட்டும் கொடுக்குறேன். வாங்கின டேட்டா பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பி இந்த பேஜுக்கே போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். திருப்பி இந்த பேஜுக்கே மாற்றி விட்டுருக்கேன். சிம்பிளாக போட்டிருக்கேன், பார்க்கலாம். அதாவது ரீட் மார்க்ஸ்ன்ற ஃபங்க்ஷனை யார் கால் பண்ணுறா அப்படின்னா, ஹோம் டாட் எக்ஸ்எம்எல்ல சப்மிட் பண்ணீங்கன்னா ரிசல்ட்ஸ்ன்ற யூஆர்எல் காணும். ரிசல்ட்ஸ்ன்ற யூஆர்எல் யாருக்கு மேப் பண்ணியிருக்கோம்னா ரீட் மார்க்ஸ்க்கு மேப் பண்ணியிருக்கோம். அப்போ யூஸ் அப்போ ரீட் மார்க்ஸ் என்ன பண்ணோம், அதை வாங்கி பிரிண்ட் பண்ணிட்டு திருப்பி ஹோம் டாட் எக்ஸ்எம்எல்கே போயிடும். இதுதான் லாஜிக் போட்டு, சரியா? ஓகே, இப்போ போய் ரன் பண்ணுவோம். ஓகே, இப்போ இங்கே போயிட்டு க்ளோஸ் 8% போட்டு என்டர். இந்த பேஜ் வந்து இதில் ரோல் நம்பர் ஒன்று கொடுக்க போறீங்க. கொடுத்துட்டு ரீட் மார்க்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே போய் பாருங்க, நீங்கள் கொடுத்த ரோல் நம்பர் இங்கே பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ எனக்கு இந்த ரோல் நம்பர் போய் டேட்டா பேஸ்லேருந்து டேபிளில் இருக்கான்னு பார்த்து ஃபெச் பண்ணி எடுத்து வந்து கொடுக்க போறேன். அது எப்படி கொடுக்குறதுன்னு பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டேபிள்லேருந்து ரீட் பண்ணுறதுக்கு முதல்ல மாடல்ஸை இம்போர்ட் பண்ணி ஃப்ரம் டாட் மாடல் இம்போர்ட் மாடல் பேர் வந்து மாடல் பேர் என்ன கொடுத்தேன், மார்க்ஸ். அப்போ இங்கே போயிட்டு அந்த பர்டிகுலர் ஆளை எடுக்கணும். அந்த மார்க்ஸை எல்லா டேட்டாவும் இருக்கும், யார் வேணுமோ அவங்கள மட்டும் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரோன்னு பேர் ரோ ஈக்குவல் டு மார்க்ஸ் டாட் ஆப்ஜெக்ட் டாட் ஃபில்டர். ஃபில்டரில் காலம் நேம் ஈக்குவல் டு வேல்யூ. டேபிள் என்ன காலம் வச்சுருக்கேன்னா ரோல் நம்பர்னு வச்சுருக்கேன். இங்கே என்ன வருதுன்னா R1 வருது. இதை வாங்கி எதில் போட்டுக்கிறீங்க, ரோவில் போட்டுக்கிறீங்க. பிரிண்ட் ரோ கொடுங்க, என்ன வருதுன்னு பார்த்துருங்க. அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் ரோ கொடுத்தேன். ரோ கொடுத்தா என்ன வருதுன்னு பாருங்க. திருப்பி நான் இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணேன்னா இப்போ போய் ஸ்க்ரீன்ஷாட்டில் போய் பார்த்தா ரீட் ஆயிடுச்சா, ரீட் ஆச்சு, பிரிண்ட் ஆகலை. ஏன் பிரிண்ட் ஆகலைன்னு பார்ப்போம். சேவ் பண்ணிட்டு முதல்ல பார்த்துக்கலாம். சேவ் பண்ணி எல்லாத்தையும் சேவ் பண்ணி ஓகே, செக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தான் வருது, ரோல் நம்பர் R1 வருது. ரெண்டுமே பிரிண்ட் பண்ணிட்டேன். R1 கம்மா போட்டு போட்டேன், தெரிஞ்சிடும். இப்போ போயிட்டு சர்வர் ரன் பண்ணுங்க. திருப்பி இங்கே போயிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. அங்கே இருக்கிற நம்பராக கொடுக்குறேன், 101012 இருக்காங்க. கொடுத்து கெட் மார்க்ஸ் கொடுக்குறேன். செர்ச் பண்ணுது, வேறு எதுவும் எரர் இருக்கான்னு தெரியல. வந்திருக்கா, 1012 வந்துருச்சு, ஆப்ஜெக்டும் வந்துருச்சு. ஆனால் இது என்னது பாருங்க, கொரி செட்டாக வருது. கொரி செட்டில் ஒரு லிஸ்ட் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள ஒரு எலிமெண்ட் இருக்கு. ரெண்டுமே அனுப்புறதுக்கு பதிலாக நேற்று நான் பண்ணேன் இல்லையா, அப்போ ஒரு ஃபார் லூப் போட்டேன். இப்போ அந்த ஃபார் லூப்பை போடாமல் பண்ணிப்பேன். ஏன் ஃபார் லூப் போட்டேன்னா இப்போ ஒரு லிஸ்ட்டாக வருது, அந்த லிஸ்ட்டுக்குள்ளே தான் அந்த எலிமெண்ட்டே இருக்கு. நான் இங்கேருந்து அனுப்பும் போது அந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் அனுப்பிச்சுட்டா வேலை முடிஞ்சு போகுது. அதுக்கு இங்கே ஃபங்க்ஷனே வச்சிருக்காங்க. இந்த ஃபில்டரில் போனால் ஒரு ஆப்ஷன் இருக்கு, நான் இதை எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. இப்படி அனுப்பாம பிரிண்ட் ரோ ஆஃப் 0 மட்டும் கொடுக்குறேன். அப்போ முன்னாடி பிரிண்ட்டுக்கும் இப்போ பிரிண்ட்டுக்கும் வித்தியாசத்தை பாருங்க. முன்னாடி என்ன பிரிண்ட் ஆயிருக்குன்னு பாருங்க, நம்பர் பிரிண்ட் ஆச்சு, கொரி செட்ல ஒரு லிஸ்ட்டுக்குள்ள பிரிண்ட் ஆயிருக்கு அந்த டேட்டா மார்க் ஆப்ஜெக்ட். இப்போ பாருங்க எப்படி பிரிண்ட் ஆகுது. திருப்பி அந்த பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு அங்கே போய் பாருங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்ததுக்கு இப்போ வந்ததுக்கு என்ன வித்தியாசம்னா, இப்போ என்ன வந்துச்சு பாருங்க, வெறும் மார்க் ஆப்ஜெக்ட் 10102 தான் வந்துருக்கு. முன்னாடி அது லிஸ்டா வந்துச்சு. இப்போ ஈஸியா இருக்கும் நம்ம இதை புஷ் பண்றது. இப்போ இதை யாருக்கு புஷ் பண்ண போறோம் அப்படின்னா, அதே ஹோம் சிஸ்டம் தான் புஷ் பண்ண போறோம். அங்கே போயிட்டு ஒரு டிக்ஷனரியா போட்டு வேல்யூஸ் கோலன் ரோன்னு கொடுத்துருக்கோம். வேல்யூஸ் கோலன் ரோ, ரோல தான் டேட்டா இருக்கு. ஒருவேளை அது எம்டியாகவும் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். சரி, இப்போ போயிட்டு அங்கே போயிட்டு என்ன பண்ண போறோம், ஹோம் டாட் எக்ஸ்எம்எல் போக போறோம். ஹோம் டாட் எக்ஸ்எம்எல்ல என்ன பண்ண போறோம், அதாவது இங்கே ஃபில்டர் பண்ணி அனுப்பிச்சாச்சு, இதை இங்கே அனுப்பிச்சாச்சு, இங்கே எடிட் பண்றோம். இந்த ஃபார்ம் இருக்கிறது இருக்கட்டும், கீழே இன்னொரு டிவ் போடுறேன். அந்த டிவ்ல சப்மிட் பண்ணா மட்டும் பேர் வரும். பேர் வந்துட்டு அவங்க மார்க்குக்கும் கீழே வர மாதிரி வச்சிடலாம். இதெல்லாம் வர வேணாம்னு வச்சுக்கலாம், இதெல்லாம் வர வேணாம் கூட வர வேணாம்னு வைக்கலாம்.
எப்படி வைக்கிறது பார்ப்போம். ஓகேங்களா? இதெல்லாம் வராமையே வைக்கிறேன். அதே ஒரே ஸ்கிரீன்ல 2 பேஜையும் கண்ட்ரோல் பண்றேன். என்ன பண்றேன்னு பார்க்கலாம். அப்ப என்ன பண்ணலாம்னா மேல போயிட்டு இங்க போடுங்க. ஸ்டேட்மெண்ட் எழுதுங்க. இஃப் வேல்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? வேல்யூஸ் இருந்தா இந்த வேலை கிடையாது. இல்லைன்னா தான் இந்த வேலை. அப்ப இதை எல்ஸ்ல போட்டுங்க. இதை டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல எல்டிஎஃப் போட்டுக்கிடுங்க. எண்டு இஃப் இதுல போயிட்டு தான் நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு டிவை போட்டு அந்த டிவுக்குள்ள தான் பேர் வரப்போகுது. பேர் வந்து என்னன்னா நான் அனுப்புறது வந்து அந்த பேர் வந்து வேல்யூஸ் நேம்ல அனுப்புறேன். வேல்யூஸ் டாட் ஓகேவா? அதுல ஸ்டூடெண்ட் நேம்னு ஒன்று இருக்கு, அதை மட்டும் போட்டுருக்கேன். மற்ற அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ ஸ்க்ரீனை பாருங்க. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணீங்கன்னா இப்போ இந்த டேட்டாக்கு வரணும். அது நான் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ணிட்டு புதுசாக கால் பண்ணிட்டேன். ரன் சர்வர் கொடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ணலாம்னா பேஜை ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்துருக்கு. இப்போ எதுவுமே வரல பாருங்க. இந்த பேஜ் வந்துருக்கா? சப்போஸ் நீங்க இல்லாத நம்பர் கொடுத்தாலும் இந்த பேஜ் தான் வரும். ஆனா இருக்கிற பேஜை கொடுத்தீங்கன்னா கெட்ரிசல் கொடுத்தா என்ன வந்திருக்கு உங்களுக்கு? பேர் தான் வரலையே தவிர அந்த ஃபார்ம் வரல. ஏன் வரலன்னா பேர் வரலையா? வரல. அதை பார்த்து அது வர வச்சு. ஓகே, அது என்ன பண்ணலான்றது பார்த்துப்போம். இப்போ இந்த இடத்துல அங்கே என்ன புஷ் பண்ணான்னு தெரியல பார்ப்போம். இதில் வந்துட்டு வேல்யூஸ் மட்டும் போட்டால் என்ன வருதுன்னு பார்ப்போம். அதுமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி அங்கேயும் பிரிண்ட் பண்ணி பார்த்து. ஓகே, இப்போ என்னன்னா டேட்டா வரலைன்னா வேல்யூஸ் இருந்தா இந்த பேஜ், வேல்யூஸ் இல்லைன்னா இந்த பேஜ். எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வந்து காமனாக வரும். சரியா? அப்படிதான் போட்டிருக்கேன். இப்போ வேல்யூஸை போடுறேன். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் வருது. என்னவா வந்திருக்கு? கொரி செட்டாக வந்திருக்கு. கொரி செட்டாக வந்திருக்கு. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற டேட்டா தான் நான் எடுக்கணும். நான் என்ன எடுத்துருக்கணும்னா தப்பாக எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்ன பண்ண தெரியுங்களா? வியூஸில் இங்கே ரோ எடுத்தேன்னா இந்த ரோ ஆஃப் 0 பாஸ் பண்ணுறேன். அதாவது முன்னாடி பிரிண்ட் பண்ணும்போது ரோ ஆஃப் 0 போட்டேன், அனுப்பும் போது ரோ அனுப்பிச்சிட்டேன். இப்போ ரோ ஆஃப் 0 அனுப்புறேன். இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ டேட்டா மார்க் ஆப்ஜெக்ட் வந்துருக்கா? இப்போ இந்த மார்க் ஆப்ஜெக்ட்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹோம் டேட்டா வேல்யூஸ் டாட் ஸ்டூடெண்ட் நேம் போடும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணா பேர் வந்துருச்சா? இதுக்கு பதிலாக இங்கே கீழே இன்னொரு டிவும் போட போறேன். இது டேபிளாக கூட போட்டுக்கலாம். டேபிள் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாமா? அதுக்கு என்ன பண்ணலாம்னா இங்கே வந்துட்டு ஒரு டேபிள் டேக் போட்டு அங்கே டேபிள் டேக்ல ஒரு டிஆர், அந்த டிஆருக்குள்ள ஒரு டிடி என்ன பண்ண போனா சீரியல் நம்பர் சும்மா ஏதாவது போட்டு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு டிடி இல்லை டிஹெச் போனால் டிஹெச் இதெல்லாம் நீங்கள் செயலில் நீங்கள் போட்டுங்க. நான் போட போகிறதுல இதில் போயிட்டு சப்ஜெக்ட் இதுக்கு மேலே ஒரு டிஆர், அந்த டிஆருக்குள்ள ஒரு டிடி, அதில் ரோல் நம்பர் வரட்டும். இன்னொரு டிடி போட்டுக்கலாம். இன்னொரு டிடியில் வேல்யூ ஸ்டார்ட் ரோல் நம்பர் வந்துடும். இதை மட்டும் கால் ஸ்பேன் 2 கொடுத்துட்றேன். இதுக்கு அடுத்த ரோ இன்னொரு ரோ போடுறேன். அந்த ரோவில் வந்துட்டு நேம் ஆஃப் தி ஸ்டூடெண்ட், அதுக்குள்ளேயும் கால் ஸ்பேன் 2 கொடுத்துட்டு அதுலேயும் வேல்யூ ஸ்டார்ட் ஸ்டூடெண்ட் நேம். சரியா? அதுக்கப்புறம் தான் இந்த ரோ வருது. இந்த ரோல வந்துட்டு ஒரு நேம் எப்படின்னு இப்படி வருதா? அப்போ இது வந்து சேல் ஆகிடும். சரி, ஓகே. இந்த டிடிஏ போடுறேங்க. கடைசியில் வந்து டிடி போட்டு மார்க். அடுத்த ரோவில் வந்துட்டு ஒரு டிஆர், அதுக்கு ஒரு டிடி, அந்த டிடியில் வந்து சீரியல் நம்பர் 1, இன்னொரு டிடியில் வந்து தமிழ், இன்னொரு டிடியில் வந்து வேல்யூஸ் டாட் தமிழ். இது அப்படியே காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். 5 முறை போட்டுக்கோங்க. இதில் போயிட்டு இங்கிலீஷ் போட்டுக்கிடுங்க.
இங்கே போட்டு 3 போட்டு மேத்தமெட்டிக்ஸ் போட்டு இது 4 போட்டு போட்டு இங்கேயும் சயின்ஸ் போட்டுங்க. சோஷியல் இங்கே சோஷியல் கடைசியாக டோட்டல் கொடுக்குறேன். டோட்டலையும் சேர்த்து அமிச்சா ஈஸியாக இருக்கும். இது டோட்டல் சீரியல் நம்பர் போட வேண்டாம், டோட்டல் மட்டும் போட்டு இந்த கீழே தூக்கிட்டு இதில் கால்ஸ்பேன் இல்லை இங்கே கூட கால்ஸ்பேன் ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்கேன். இதில் டோட்டல் வர மாதிரி போட்டுக்கலாம். டோட்டலில் நான் பாஸ் பண்ண போகிறேன். டோட்டல் இன்னும் அங்கே இல்லை, டோட்டல் நான் தான் பாஸ் பண்ண போகிறேன். எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். டோட்டல் எப்படி பாஸ் பண்ணுறதுன்னா வியூஸில் போயிட்டு ரோல எல்லா வேலையும் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் ஈக்குவல் டு ரோஸ் ஆஃப் 0 டாட் தமிழ் பிளஸ் ரோஸ் ஆஃப் 0 டாட் இங்கிலீஷ். இதே வேலையை அங்கேயும் செய்ய முடியும், இந்த வேலையை அங்கேயும் செய்யலாம். அங்கே செய்யறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா இந்த டோட்டல் வந்து இப்படி போடக்கூடாது, தமிழ் பிளஸ், சரியா, இதை அப்படியே காப்பி பண்ணி மாற்றிக்கங்க. சரியா, இதில் என்னென்ன மாற்றமோ மாற்றிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ், அடுத்தது இங்கிலீஷ், அடுத்தது மேத்ஸ், அடுத்தது சயின்ஸ், அடுத்தது ஸ்பெஷல். மற்றபடி எல்லாம் ஓகே. ஓகே, எல்லாத்தையும் போட்டேன். ஸ்க்ரீனில் போய் பார்ப்போம். பேக் வந்துடுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணிடுங்க. இல்லாத ஆளை கொடுத்து கெட் மார்க் கொடுத்தேன்னா ஏதோ எரர் வருது, ஏதோ தப்பு பண்ணிட்டோம். எந்த டேட்டானா லிஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வந்துச்சு, ஏதோ ஒரு வேரியபிள் ஆக்சஸ் பண்ணுறோம், அதான் வரல. ஒன்றும் இல்லை, எந்த இடத்துல ரோல் நம்பர் ஓகே, லிஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் இண்டெக்ஸ் வருது, ஏதோ இல்லாத எலிமெண்ட்டை ரெஃபர் பண்ணுற மாதிரி சொல்லுது. மாடலை போய் செக் பண்ணிக்குவோம். மாடல் செக் பண்ணால் சயின்ஸு, சோஷியல், மேத்ஸு, இங்கிலீஷ், தமிழ், ஸ்டூடெண்ட் நேம், ரோல் நம்பர் கரெக்டாக இருக்குது. இங்கே ஏதாவது செக் பண்ணா பாருங்க. ஸ்டூடெண்ட் நேம் கரெக்டாக இருக்குது, ரோல் நம்பர் கரெக்டாக இருக்குது, தெரியுதுங்க. இப்போதைக்கு இது வரைக்கும் கமெண்ட் பண்ணிடுறேன். கமெண்ட் பண்ணுறேன்னா கட் பண்ணுறேன்னா ஏதோ ஒன்று சரியா, எந்த இடத்துல எரர்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. இதில் எரர், அதுக்கு முன்னாடியே எரர் இருங்க. எந்த இடத்துல எரர்னா லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் வருது, 8020 கொடுத்துருக்கோம். இருக்கும். ஓகே, இல்லாத எலிமெண்ட் கொடுத்தா இது 0 ரெஃபர் பண்ண முடியாது. இல்லாத எலிமெண்ட் கொடுத்தா 0வை ரெஃபர் பண்ண முடியாது. அதனால இது வேணா செக் பண்ணிக்கலாம். இஃப் லென் ஆஃப் ரோ ஈக்குவல் டு 0 இருந்தா ஓகே, ரோ ஈக்குவல் டு எம்டி டிக்ஷனரி போடுறேன். அப்படி இல்லைன்னா ரோ ஈக்குவல் டு ரோ ஆஃப் 0 போட்டு இப்போ இங்கே ரோவை வாஷ் பண்ணால் போதும். இப்போ இங்கே தான், அங்கே இல்லை, சரியா. இப்போ இதை கமெண்ட் கண்டு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இது வந்துச்சா. இப்போ இருக்கிற ஆளாக கொடுத்து கெட் மார்க்ஸ் கொடுத்தோன்னா அவன் மார்க் வந்துச்சு. அங்கே பாருங்க, இங்கே ஆட் ஆகிடுச்சு. அதை நியூமரிக்கலாக ஆட் பண்ணணும். அது நியூமரிக்கலாக ஆட் பண்ணுறதுக்கு நியூமரிக்கலாக தான் ஆட் பண்ணணும். பார்த்துக்கலாம், இங்கே ஆட் ஆகுதா. சரி, சரிண்ணா, இப்போதைக்கு இதை எடுத்துடுறேன், அப்புறம் போட்டுக்கலாம். அது பெரிய வேலை இல்லை, மற்றபடி எல்லாம் வந்துச்சு இல்லையா. ஓகே, எல்லாம் சிஎஸ்எஸ் கொடுத்துருங்க, இப்படி கொடுக்காதீங்க, எல்லாம் டெப்ளிகேட் ஆகிடுச்சு.
அதை காட்டுக்கு பாருங்க, பார்டர் பாருங்க, டூப்ளிகேட் ஆயிடுச்சு காட்டுக்கு பாருங்க. சரியா? இதுதான் போட போகிறோம். இதெல்லாம் கொஞ்சம் சின்னது பண்ணி போனால் போட்டுங்க, அதெல்லாம் நீங்கள் ஃபார்மேட் போட்டு. இப்போ இங்கே ஒரு ஹோம் பட்டன் வச்சுருப்பேன். ஹோம் பட்டன் வச்சா திருப்பி எங்கே போகணும், ஸ்டார்டிங்க்கு போகிற மாதிரி வச்சுன்னா இன்னொரு டிவிஜுவலை போட்டு அந்த டிவியில் ஒரு ஹைப்பர் லிங்க் போட்டுருவேன். ஹைப்பர் லிங்க்ல வந்து ரூட் ஸ்லாஷ் கொடுத்துட்டு இதில் போயிட்டு ஹோம்னு போடுறீங்களோ இல்லை வேறு எது போடுறீங்களோ போட்டுருங்க. ஹோம் பேஜில் போய் திருப்பி வாங்க. திருப்பி இங்கே வேறு நம்பர் கொடுத்தோன்னா இல்லைன்னா இல்லைன்னு வரும். இருக்கிற நம்பராக கொடுத்தோன்னா அவ்வளோ மார்க். ஹோம் பேஜ் கொடுத்தனா இந்த பேஜ் இருக்கு. சரியா? எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட் இருக்கா இன்னைக்கு பார்த்ததில்ல? இப்போ பார்த்ததில்ல யாருக்காச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. யாருக்குமே டவுட் இல்லையா? இன்னைக்கு கிளாஸ் ஸ்லோவா இருந்துச்சா ஃபாஸ்டா இருந்துச்சா அதையாவது சொல்லுங்க. சரி. ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம ஒரு ரிசல்ட் பார்க்குற மாதிரி போட்டிருக்கேன். அலைன்மெண்ட்லாம் போட்டிருக்கேன். டோட்டல் மட்டும் நான் போடுறேன். டோட்டல் அங்கேயே பாஸ் பண்ணி போட்டுடலாம். இல்லைன்னா அங்கே போட்டாலும் ஒன்று தான், அங்கே போட்டாலும் கேல்குலேஷன் தான். இங்கே வந்து அது என்ன ஸ்டிங் ஆகுது, செக் பண்ணுறேன். செக் பண்ணிட்டு கூட நெக்ஸ்ட் கிளாஸில் சொல்லிடுறேன். பட் ப்ராசஸ் பண்ணுங்க. இங்கேயே பண்ணோன்னா என்ன பண்ணலாம்னா யூஸில் போயிட்டு இங்கே டேட்டாவை எடுத்து கூட இங்கேயே புஷ் பண்ணி முடியும். இங்கேயே என்ன பண்ணலாம்னா ரோ ஆஃப் 0 போட்டோமா, போட்டோம். இதுலேயே போயிட்டு ரோ ஆஃப் டோட்டல் ஈக்குவல் டு ரோ ஆஃப் தமிழ் ப்ளஸ் ரோ ஆஃப் இங்கிலீஷ் ப்ளஸ் ரோ ஆஃப் மேத்ஸ் ப்ளஸ் ரோ ஆஃப் சயின்ஸ். இந்த மாதிரி இல்லாமல் அங்கேயும் பண்ண முடியும். நான் செக் பண்ணுறேன். டிக்ஷனரியில் ஆட் ஆகிடும். அப்போ என்ன பண்ணலான்னா இப்போ HTML போயிட்டு இந்த இடத்துல வேல்யூஸ் டாட் டோட்டல் ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா 1010 கெட் மார்க்ஸ் கொடுத்தீங்கன்னா இதே எரர் வருது. மார்க்ஸ் இஸ் நாட் ஏ சப்ஸ்டிட்யூட்னு வருது. பார்த்துருங்க. அது டிக்டா மாற்றிட்டு யூஸ் பண்ணோம், இல்லை வேல்யூஸை மாற்றி யூஸ் பண்ணோம். அதாவது இங்கே வந்து கொரி செட்டாக வருது. இந்த இது வந்து கொரி செட்டாக இருக்குது. சரியா? அது டிக்ஷனரி மாதிரி ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? ஒரே நிமிஷம் சொல்லுங்க. ஆக்சஸாக தான் பார்த்துடுறேன். ஆக்சஸ் ஆயிடுச்சு. அப்போ டாட்டே போட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுங்க, டாட் ஆரிபிஎஸ் இந்த ப்ராக்கெட் மட்டும் எடுத்து டாட் சரியா? எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டேன். இப்போ டைப் பண்ணுவோம். அசைன்மெண்ட் சப்போர்ட் பண்ணி சரி, நான் இது நெக்ஸ்ட் கிளாஸ்லேயே போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா? இதை மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் போட்டேன். சரியா? மற்றெல்லாம் அப்படியே எடுத்தீங்கன்னா இதை மட்டும் நெக்ஸ்ட் கிளாஸில் போட்டேன்.
வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஆ எஸ் எஸ் எஸ். இல்லை அது அசைன்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுது. இங்கே அசைன்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுது. ட்ரை பண்ணுவோம். ஆனால் அது வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அசைன்மெண்ட்டே பண்ண முடியாதுன்னு தான் சொல்லுது. வந்துச்சு. ஓகே. ஸோ அது இந்த பக்கமும் நம்ம டிக்ஷனரி மாதிரி யூஸ் பண்ணல. இந்த பக்கமும் அதே மாதிரி தான் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் யூஸ் பண்ணுறோம். கொரி செட்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்ட் தான் வேரியபிள் தான் போடுவோம். அதுதான் ஆட் பண்ணி இங்கே வந்துடுச்சு. இதே கிளிக் பண்ணால் இங்கே போயிடும். இல்லாத நம்பர் கொடுத்தா வராது. இருக்கிற நம்பர் கொடுத்தா வராது. இந்த ஃபைல் நான் ஷேர் பண்ணுறேன். வேற யாராச்சும் இது டவுட் இருந்தால் சொல்லுங்க பார்த்து. இல்லை ரிசல்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி போட்டு பாருங்க வேணாம். சரியா? ஓகே. பார்க்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். ஆமாம் அதெல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணிவிடுங்க. அதெல்லாமே கால்குலேட் பண்ணிக்கலாம்.